கைஸ், நம்ம இன்னைக்கு நம்ம ஃபேவரட் கப்பலோட ஒரு நியூ டிராமா தான் பார்க்க போறோம். இந்த டிராமா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குமே இந்த டிராமா ரொம்ப பிடிக்கும். இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நான் போற டிராமா ரெகுலரா பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிராமாவோட கான்செப்ட் என்னன்னா, அண்ணனும் தம்பியும் ஒரே பொண்ணை லவ் பண்றாங்க. அந்த பொண்ணு யாரை லவ் பண்ணும்? அண்ணாவை லவ் பண்ணுமா, தம்பியை லவ் பண்ணுமா அப்படிங்கறத இந்த டிராமாவோட ஸ்டோரியா இருக்க போது எப்பயும் பார்க்குற கான்செப்டா இல்லாம இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கும். டிராமா பாருங்க, உங்களுக்குமே பிடிக்கும். சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஓபனிங்ல ஹீரோயின் ஜியாங்க தான் காட்டுறாங்க. அவ காலேஜ் படிக்கிற பொண்ணு. அவளுடைய ஃபியான்சியோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் வந்திருக்கா. ஹீரோயினோட ஃபியான்சி யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த சைனாலே பெரிய பணக்காரங்களான பே ஃபேமிலியை சேர்ந்த செகண்ட் யங் மாஸ்டர். இவன் பேரு யுவான். இவனும் ஹீரோயின் கூட அதே காலேஜ்ல தான் படிக்கிறான். ஹீரோயினோட காலேஜ் மேட் தான். ரெண்டு பேருமே சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருப்பாங்க. ஹீரோயினோட ஃபேமிலி வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். யுவானோட தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் தான் வந்துட்டு பே ஃபேமிலிக்கு மருமகளா வரணும்னு சொல்லிட்டு இறந்திருப்பாங்க. அதனாலதான் ஹீரோயினும் யுவானும் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சலாம்னு சொல்லிட்டு ஃபேமிலி மொத்தமும் டிசைட் பண்ணிருப்பாங்க. இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்க ஹீரோயினோட கிளாஸ்மேட் எல்லாருமே வந்துட்டு, யுவானும் ஹீரோயினும் பார்க்க செமையா இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு தான் பெர்ஃபெக்ட் மேட்ச், இவங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறாங்களாமா நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் கழுத்துல ஒரு நெக்லஸ் போட்டிருக்கா இல்லையா, அதை இந்த பே ஃபேமிலியோட மருமகளுக்கு கொடுக்க போற நெக்லஸ் ஆமா, பார்க்க ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கத அந்த கூட்டத்துல லில்லின்னு ஒரு பொண்ணு நக்கலா பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. இவ ஹீரோயினோட கிளாஸ்மேட் தான். இவளுக்கு ஹீரோயினை சுத்தமா பிடிக்காது போல. விதம் மனசுக்குள்ள நினைச்சிட்டு தான் ஹீரோயினை பார்த்து நக்கலா சிரிச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஃபியான்சி கூட ஸ்டேஜ்ல வந்து நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த யுவான லவ்வா தான் பாத்துட்டு இருக்கான். ஆனா அவன் கண்ணுல கொஞ்சம் கூட லவ்வே இல்ல. அவன் ஹீரோயினை ஒரு மட்டமா தான் பாக்குறான். அவன் ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பர்த்டே பார்ட்டிக்கே வந்திருக்கீங்களா? என்னோட பர்த்டே பார்ட்டிக்கே வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு குட் நியூஸ் அனௌன்ஸ் பண்ண போறேன். இதோ இங்க நிக்கிறாள் ஜியாங், இவ்வளவுதான் நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன். நம்ம எல்லாருமே பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வைன் கிளாஸ் எடுத்துட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண போயிடுறான். ஆனா இது எல்லாமே ஹீரோயின் சோகமா தான் இருந்து பாத்துட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு அந்த யுவான் கிட்ட இருந்து அவ எக்ஸ்பெக்ட் பண்ற லவ் கிடைக்கல போல. அவ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னா, இது எல்லாமே ஒன் சைட் லவ் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. என்னை சுத்தி இத்தனை பேர் இருந்தாலும் நான் தனிமையா இருக்கிற மாதிரி தான் உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அப்புறம் அப்படியே கட் பண்ணா அங்க இருக்கிற கார்டன்ல இந்த லில்லி யுவானும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லில்லி கேக்குறா, நீ என்ன அந்த ஜியாங்க தான் மேரேஜ் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, யுவான் சொல்றான், ஆமா எனக்கு வேற வழி இல்ல, எங்க தாத்தா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இறந்துட்டாங்க. அவளை கல்யாணம் பண்ணாதான் எனக்கு சொத்து கிடைக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அவளை மேரேஜ் பண்ணிக்க போறேன். எனக்கு அவன் மேல லவ் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கதை ஹீரோயின் கேட்டுறா. பாவம் ஹீரோயின் மனசுடைஞ்சு போயிடுறா. அவ கண்ணுல இருந்து தண்ணியா கொட்டிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்றான்னு சொல்லிட்டு அவ கண்ணை மறைக்கிறா. ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா யுவானோட அண்ணா தான். ஹீரோ வந்துட்டு இந்த டிராமால ஒரு டாக்டரா இருப்பான். ஹீரோயின் சொல்றா, நான் தான் பார்க்க வேண்டியது எல்லாத்தையுமே பார்த்துட்டேன்ல, இப்போ என்னோட கண்ணை பொத்தி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூப்பிட்டு போயிடுறான். ஹீரோயின் காலேஜ்ல இருக்க ஹாஸ்டல்ல தான் தங்கிட்டு இருப்பா. இப்போ ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயினை டிராப் பண்ண கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் சோகமா இருக்கத பார்த்தோன்னே இவன் சொல்றான், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, அம்மா அப்பா வந்துட்டு 10 வருஷமா அப்ராட்ல இருக்காங்க, தம்பி என் கூட வளர்ந்தனால கொஞ்சம் செல்லமா வளர்ந்துட்டான், அவன் இந்த மாதிரி ஆனதுக்கு நானுமே ஒரு காரணமா இருப்பேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினுமே நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க, அவன் அப்படி பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹாஸ்டல் வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு டோரை திறந்து ஹீரோயினை பாக்குறான். ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ணாம இவன் பாட்டுக்கு சீட் பெல்ட் எல்லாம் கழட்டிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினுமே முழிச்சிடுறா. அப்போ ரெண்டு பேருமே க்ளோஸா வந்துட்டு ஒருத்தர் பாத்துக்கிற மாதிரி ஆயிருது. ஹீரோயினுமே ஹாஸ்டல் வந்துருச்சா, சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா நடக்க ஆரம்பிக்கிறா. அங்க பாத்தீங்கன்னா லைட்டே இல்ல, அதனால ஹீரோயின் தடுமாறிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் நடந்து போறதுக்காக அவனுடைய கார் லைட்டை ஆன் பண்றான். ஹீரோயினுமே இதை பாக்குறா, என்ன இவங்க நம்மள ரொம்பவே கேர் பண்ணி பாத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. ஹீரோயின் ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் யுவான் கிட்ட இருந்து தான் மெசேஜ் வருது. நீ ஹாஸ்டலுக்கு கரெக்ட் டைமுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டு மெசேஜ் பண்ணிருக்கா. அதுக்கு இவளுமே, அந்த லில்லி கூட கார்டன்ல பார்த்தேன், நீங்க ரெண்டு பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் சொல்றா, சரி நீ நாளைக்கு காலேஜுக்கு வா, காலேஜ்ல வச்சு எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் யுவானை தான் மீட் பண்றாங்க. யுவான் ஹீரோயினை பார்த்தோன்னே, ஏய் செல்லோ என்னடி ஆச்சு,
நேத்து நடந்தது சும்மா ஃபன்னு, அதுக்கெல்லாம் போய் சீரியஸ் ஆயிருவியா? அதெல்லாம் எதுக்கு சீரியஸா எடுத்துக்கிற? நான் எப்படி இருந்தாலும் ஒன்ன தாண்டி மேரேஜ் பண்ணிக்க போறேன். நீ தான் இந்த பே ஃபேமிலியோட மருமகளா வர போறவ. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உடனே கையெல்லாம் பொறுக்கி, உனக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு, 2 வருஷமா நம்ம 2 ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம். நீ இத்தனை நாளா பிஸியா இருக்குன்னு சொல்லிட்டு நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே இல்ல. இப்பதான் எனக்கு புரியுது நீ என்ன சீட் பண்ணிருக்க. நான் உன்னை நம்பினேன், ஆனா நீ என்ன ஏமாத்திட்ட. ஒரு ரிலேஷன்ஷிப்ல லாயலா இருக்கிறது ரொம்ப முக்கியம். நீ என்கிட்ட அப்படி இல்ல. எனக்கு நீ வேண்டாம், நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னே யுவன் செமையா கடுப்பாயிடுறான். அவன் உடனே அவனோட சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறான். என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன ரிஜெக்ட் பண்றதுக்கு என்ன தகுதி இருக்கு? நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா? உங்க அம்மா உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் செகண்டா ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணிருக்காங்க. உன்னோட ஸ்டெப் ஃபாதரோட ரெஸ்டாரண்ட்டுமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. நீ எல்லாம் என் பக்கத்துல நிக்க கூட தகுதி இல்லாதவ. இருந்தாலும் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன், என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாயிருது. இவ்வளவு இன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயின் எப்படி இருப்பாங்க? எனக்கு நீ வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போறா. அவன் உடனே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு சமாதானப்படுத்த வர ஹீரோயின் தள்ளி விட்டுறா. யுவன் சொல்றா, ஏன்டி நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுக்குதான் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, போதும் நிறுத்து. நீ எனக்கு கிஃப்ட் எல்லாம் நிறைய கொடுத்தல, அந்த கிஃப்ட் எல்லாம் நான் உனக்கே ரிட்டர்ன் பண்ணிடுறேன். எனக்கு நீ வேண்டாம், இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அங்க யுவானோட ஃப்ரெண்டு தான் வந்து பேசுறான். என்னடா ஜியாங் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த யுவான் வந்துட்டு ஹீரோயின் பிரேக்கப் பண்ணிட்டு போனது நினைச்சு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே இல்ல. அவன் சொல்றான், என்னோட பணக்காரன் அவனுக்கு எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டா, அவ கண்டிப்பா திருப்பி என்கிட்ட தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு போறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. உன்னோட தம்பிக்கு தலையில அடிபட்டுருச்சுடி, சீக்கிரம் நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கவா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயின்மே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரா. ஹீரோயினோட தம்பிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அப்ப ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பில்ல கொடுத்து இதை பே பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின்மே ரொம்ப நேரம் கியூல நின்னு அந்த பில்ல பே பண்ணலாம்னு சொல்லிட்டு போறப்போ அவங்க, நீங்க இங்க பே பண்ண கூடாது, வேற இடத்துல தான் பே பண்ணணும்னு சொல்ல அங்க வந்திருக்க பொண்ணுமே ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு அவ பே பண்ண போறா. அப்ப ஹீரோயின் விழுகிற மாதிரி வரப்போ அங்க ஹீரோ தான் வந்து பிடிக்கிறான். ஹீரோ வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் போல. ஹீரோ உடனே ஹீரோயினை பார்த்துட்டு, நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, அவ உடனே நான் இங்க பில் பே பண்ணணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோ நேரா ஹீரோயினை பில் பே பண்றதுக்கு தான் கூப்பிட்டு போறான். பில் எல்லாம் பே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்றா. உங்களால தான் நான் சீக்கிரம் பில் பே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினோட வயிறு பசியில கத்த ஆரம்பிக்குது. இது ஹீரோக்குமே கேக்குது. ஹீரோ லைட்டா சிரிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட, நான் இவ்வளவு நாள் சர்ஜரி பண்ணிட்டு வந்தேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம 2 பேரும் போய் சாப்பிட போலாமா? எனக்கு தனியா சாப்பிடறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, எனக்கு கொஞ்சம் கம்பெனி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அவளுமே சரின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட சாப்பிட வந்துடுறா. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றா, என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்க தம்பிய பிரேக்கப் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எங்க 2 பேத்துக்குள்ள எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இது கேட்டோன்னே ஹீரோ சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா வந்துட்டு ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயம் ஹீரோயினுக்கே தெரியாது. ஹீரோ சொல்றா, எதுக்கு நீ சாரி சொல்ற? பரவாயில்ல, உனக்கு பிடிக்கலன்னு தானே நீ பிரேக்கப் பண்ணிருக்க, இது உன்னோட பர்சனல், நான் இதுல தலையிட மாட்டேன்னு சொல்லிடுறான். ஹீரோவும் ஹீரோயினும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அம்மாவும் ஸ்டெப் ஃபாதரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஹீரோயினோட தம்பிக்கு ஏதோ ஒரு இன்டர்ன் டாக்டர் தான் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க போல. இங்க ட்ரீட்மெண்ட் சரியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கதை ஹீரோ பாத்துறான். அவன் சொல்றான், சரி உங்க பையனுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் நர்ஸ் எல்லாம் வந்துட்டு, நம்ம டாக்டர் யாருக்குமே இவ்வளவு ஸ்பெஷலா எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்களே, இவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா இவங்க என்ன சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோமே ஹீரோயினோட தம்பிக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட தான் பேச வந்திருக்கான். ஹீரோயின் உடனே, என்னோட தம்பிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல, இவன் உடனே, சரி தேங்க்ஸ் மட்டும் தானா, வேற எதுவும் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்க, அவ உடனே அவ ஹேண்ட்பேக்ல இருக்க சாக்லேட் எடுத்து கொடுக்கறா. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஹீரோ கேட்கிற, உன்னோட பேரண்ட்ஸ்க்கு நீ என்னோட தம்பியை பிரேக்கப் பண்ண விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, இல்லங்க நான் பிரேக் பண்ண விஷயத்தை இன்னும் எங்க அம்மா கிட்ட சொல்லல, நான் எப்படியோ அந்த பை ஃபேமிலிக்கு தான் மருமகளா போவேன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ சொல்றா, நீ அந்த பே ஃபேமிலிக்குள்ள வரதுக்கு இன்னுமே ஒரு சான்ஸ் இருக்கு, நானுமே அந்த பே ஃபேமிலியை சேர்ந்தவன் தானே, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்னோட தாத்தாவோட ஆசை நிறைவேறின மாதிரி தானே, என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஓபனா கேட்டுறா. ஹீரோயின் உடனே தடுமாற ஆரம்பிக்கிறா. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நான் உங்க தம்பியோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சே, என்ன போய் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் சொல்றான், அதான் நீங்க 2
இப்ப பிரேக்கப் பண்ணிட்டீங்கல்ல, நீங்க 2 பேரும் இப்ப சிங்கிளா தானே இருக்கீங்க. இப்போ நீ யார வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கலாம். உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட அண்ணனா என்ன பார்க்காத. உனக்கு என்ன பிடிச்சிருந்தா நீ மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கேக்குறா, இதுக்கு நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களால ரீசன் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற பொண்ணு மாதிரியே இருக்க. என்னோட ஒய்ஃபா இருக்க நீ பெர்ஃபெக்ட்டா இருப்ப. அந்த ஒரு ரீசனுக்காக தான் எனக்கு இந்த பர்த்டே வந்தா 30 வயசு ஆக போகுது. அதுக்குள்ள வேற நான் மேரேஜ் பண்ணி ஆகணும். அதான் உன்கிட்ட கேக்குறேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் எதுவுமே சொல்லாம ஹாஸ்டலுக்கு வந்துடுறா. ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவனால நிம்மதியா தூங்க முடியல. ஹீரோ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்டிருப்பான் இல்லையா, அதையே நினைச்சிட்டு தூங்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அச்சோ எனக்கு என்ன ஆச்சு, ஏன் எனக்கு தூங்கவே முடியல, எனக்கு ஒரே டாக்டர் நினைப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப வெக்கேஷனுக்கு அவங்க பாட்டி வீட்டுக்கு தான் போறா. ஹீரோயின் அம்மா கேக்குறா, ஏன்டி நீ யுவான் கூட சேர்ந்து பாட்டி வீட்டுக்கு போக வேண்டியதானே, உனக்கு கொஞ்சம் கூட ரொமான்ஸே இல்ல, நீ ஒரு அன்ரொமான்டிக் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அம்மா அவன் ரொம்ப பிஸியா இருக்கான், அவனை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்றா. ஹீரோயினோட அம்மாவுமே அவன் ஏதாவது தப்பு பண்ணா நீ இந்த அம்மா விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினால இதுக்கு மேல மறைக்க முடியல. அவ உடனே சொல்ல ஆரம்பிக்கிறா, அம்மா எனக்கு என்னமோ நான் யுவான மேரேஜ் பண்ண சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு தோணல, நான் அவனை மேரேஜ் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க அம்மா உடனே கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, அவன் பெரிய பணக்கார வீட்டு பையன், நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், உன்னோட ஒருத்தி கையில தான் நம்ம ஃபேமிலியோட ஃபியூச்சரே இருக்கு, நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்னா நீ கண்டிப்பா யுவான மேரேஜ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் சொல்றா, அம்மா எனக்கு அவனை பிடிக்கலமா, அவனை சீட் பண்றான், அப்படியே நான் அவன் கூட தான் வாழணும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினோட அம்மாக்கு அதை பத்தி எல்லாம் பெருசா கவலைப்படுற மாதிரி தெரியல. அவங்க சொல்றாங்க, அவன் பணக்கார வீட்டு பையன்டி, கொஞ்சம் அப்படி இப்படி தான் வளர்ந்துருப்பான், கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவன் சரியாயிடுவான், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் என் பையனுக்கு ஒரு ஃபியூச்சரை என்னால உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு சமய கோவம் வந்துருது. ஏமா உங்க பையனோட ஃபியூச்சர் மட்டும் தான் பாக்குறீங்க, என் ஃபியூச்சர் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எதுவுமே இல்லாம போயிடும், என்ன பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க, எப்பவுமே சுயநலமா நீங்க இருக்கீங்கம்மா, எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு போயிடுறா. ஹீரோயின் இப்ப அவங்க பாட்டி வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. பாட்டி வந்துட்டு ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க கையால மேரேஜுக்கு ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிருக்காங்க. பாட்டி ஹீரோயின் கிட்ட அந்த ட்ரெஸ் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்காமா, உன்னோட கல்யாணத்துக்கு தான் நான் இதெல்லாம் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. பாட்டி எவ்வளவு சந்தோஷமா இருக்கத பார்த்தோன்னே ஹீரோயின் யுவானை பத்தி எதுவும் சொல்லாம அமைதியாயிடுறா. ஹீரோயின் சந்தோஷமா இல்லாம சோகமா இருக்கத பார்த்துட்டு பாட்டியுமே கேக்குறாங்க, என்னாச்சுமா, ஏன் ரொம்ப சேடா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இவ சொல்றா, இல்ல பாட்டி எனக்கு கல்யாணம் ஆக போதில்ல, அதை நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பாட்டியுமே கல்யாணம் ஆக போதில்லமா, அதனாலதான் உனக்கு பயமா இருக்கு, நீ ரொம்ப அழகான பொண்ணு, அறிவான பொண்ணு, நீ நல்லா இருப்பமா, நீ கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ போற அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே வந்துட்டு யுவானை பத்தி எதுவும் சொல்லாம பாட்டியை ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீடு கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க பாட்டியோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை பாத்துறா. பாட்டிக்கு பாத்தீங்கன்னா வயித்துல ஏதோ டியூமர் இருக்கும் போல. அதை பார்த்ததும் ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு பாட்டி கிட்ட கேக்குறா, என்னாச்சு பாட்டி, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க பாட்டி சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, டாக்டர் சும்மா பயன்படுத்திருக்க அந்த ரிப்போர்ட்ல ஏதோ போட்டிருப்பாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு கல்யாணம் ஆக போதில்ல, நீ அந்த கல்யாண வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, பாட்டி நீங்க 6 மாசமா வந்துட்டு எதுவுமே சரியா சாப்பிடாம என்னோட மேரேஜுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால தானே உங்களுக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றா. பாட்டியுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லடாமா, நீ போய் உன்னோட வேலையை பாரு, பாட்டிக்கு ஒன்றும் ஆகாது, உன்னோட கல்யாணத்தை பார்த்துட்டு தான் நான் கண்ணை மூடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணி உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு யுவானை மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம். அப்ப இந்த ஹீரோ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொல்லி கேட்டிருப்பா இல்லையா, அது ஞாபகம் வருது. அவ உடனே ஹீரோக்கு தான் கால் பண்றா, டாக்டர் நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் அப்படின்னு சொல்ல ஹீரோமே நீ எங்க இருக்கன்னு சொல்லி கேட்கறான். இவன் என்னோட பாட்டி வீட்டுல இருக்கன்னு சொல்ல அவனுமே சரின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். கொஞ்ச நேரத்துல ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினை தேடிட்டு ஹீரோயினோட பாட்டி வீட்டுக்கே வந்திருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிட்டு, டாக்டர் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றா, நீ தான் என்ன கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டல, அதான் உன்னை தேடி இங்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ வந்துட்டு இப்ப பாட்டி கிட்டதான் பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கா, நான் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி கேட்க பாட்டியுமே சரிப்பா, நீயும் அந்த பே ஃபேமிலியில சேர்ந்த ஃபர்ஸ்ட் பையன் தானே, உனக்கு எவ்வளவு வயசாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோமே உங்க பேத்தியை விட எனக்கு ஒரு 7 வயசு அதிகம் பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. பாட்டியுமே 7 வயசு தான் டிஃபரன்ஸ்
ஆயிடுச்சா, பரவாயில்ல பரவாயில்ல, என்னோட பேத்தியை நீ மேரேஜ் பண்ணிக்கோ, அவளை சந்தோஷமா பாத்துக்கணும், எனக்கு என்னோட பேத்தியோட சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரெண்டு பேத்துல யார் ஃபர்ஸ்ட் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் சொல்றா, பாட்டி நான் தான் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள ஹீரோ சொல்லிடுறான், பாட்டி நான் தான் வந்துட்டு ஹீரோயினை ரொம்ப வருஷமா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிடுறான். பாட்டி கிட்ட பேசி முடிச்சுட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வெளில வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப குளிர்னு சொல்லிட்டு அவனோட கோட்டெல்லாம் கழட்டி போட்டு விட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி முன்னாடி என்னை காப்பாத்தினதுக்கு. சடனா பாட்டி யார் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்டப்போ எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, பரவாயில்ல நீங்க போய் சொல்லி சமாளிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்ல அவன் உடனே நான் பாட்டி கிட்ட போய் சொல்ல, உண்மையாவே நான் உன்னை ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இவன் உடனே மனசுக்குள்ள என்ன நினைக்கிறானா, என்ன டாக்டர் என்ன இவ்வளவு வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தாங்களா, எனக்கே தெரியாம சீக்கிரட்டா லவ் பண்ணிருக்காங்க, நான் இதை கனவுல கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் யுவான் வந்துட்டு பாட்டியை பார்க்க ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். ஹீரோயினோட அம்மா தான் வந்துட்டு யுவானை பாட்டியை பார்க்க அனுப்பி வச்சிருப்பாங்க போல. யுவான் வந்துட்டு இருக்கத ஹீரோயின் பாத்துறா. அவ உடனே ஹீரோவை கூப்பிட்டு போய் ஒளிஞ்சுக்கிறான். ஹீரோ சொல்றா, எதுக்கு நீ பயந்துட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறோம் தானே, இந்த விஷயத்த யுவான் கிட்ட சொல்லிடலான்னு சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றா, அதெல்லாம் வேண்டாம், இப்போ நம்ம யுவான் கிட்ட சொல்ல வேண்டாம், இதனால உங்களுக்கும் உங்க தம்பிக்கும் சண்டை வரக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான், அதெல்லாம் ஒரு சண்டையும் வராது, நீங்க ரெண்டு தான் பிரேக்கப் பண்ணிட்டீங்கல்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, இது சொல்றதுக்கு கரெக்டான டைம் இல்ல, கரெக்டான டைம் பார்த்து நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு யுவான் வந்துட்டு பாட்டிய பார்க்க கூடாது, பார்த்தா பாட்டி வந்துட்டு ஹீரோ பத்தி ஏதாவது உண்மையை சொல்லிட்டா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யுவான் அவங்க பாட்டிய பார்க்க போறதுக்குள்ள ஹீரோயின் அங்க போய் நிக்கிறா. யுவான் வந்துட்டு ஹீரோயினை பார்த்தோன்னே, ஏ செல்லம் நான் பாட்டிக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்க, சரிவா நம்ம பாட்டியை பார்க்க போலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயின் சொல்றா, உனக்கு விக்கமாவே இல்லையா, நீயும் நானும் தான் பிரேக்கப் பண்ணிட்டோம், இப்ப எதுக்கு என்னோட பாட்டியை பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் உடனே என்ன சொல்ல, நீ இன்னும் கோவமா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் கையை தட்டி விட்டுறா, உனக்கு நான் சொன்னது புரியலையா, நம்ம ரெண்டு பிரேக்கப் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்றா. இவன் உடனே என்னடி ஆச்சு, அது சும்மா நான் ஃபன்னுக்கு பண்ண, அதையே நினைச்சிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, இதுக்கப்புறம் நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொன்னோன்னே யுவான் வந்துட்டு அப்பதான் ஹீரோயின் கோட் போட்டிருக்கத நோட் பண்றா. இந்த கோட் வந்துட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, என்னோட அண்ணா எப்பயுமே இந்த மாதிரி பிராண்டட் கோட் தான் போடுவான், கண்டிப்பா ஒரு வயசானவன் நீ பாய் ஃப்ரெண்டா வச்சிருப்ப, என் அண்ணா கிட்ட சொல்லி அவன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன், இப்ப தானடி உனக்கும் எனக்கும் பிரேக்கப் ஆச்சு, அதுக்குள்ள வேற ஒருத்தனை கரெக்ட் பண்ணிட்டியா, நீ எவ்வளவு கேவலமானவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையுமே ஹீரோ தூரத்துல இருந்தா பாக்குறான். அவன் வந்துட்டு சண்டை போடலான்னு சொல்லி வரப்போ ஹீரோயின் கண்ணாலே சிக்னல் கொடுக்கறா, நீங்க இங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு, அதனால ஹீரோமே ஸ்டாப் ஆயிடுறான். ஹீரோயின்மே வந்துட்டு, நான் ஒண்ணு நீ வளர்க்குற நாய் கிடையாது, நீ வேணும்னா வந்துட்டு கொஞ்சம் இதுக்கு வேண்டானா போறதுக்கு எனக்கும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இருக்கு, நீ ஒரு சீட்டர், நீ எல்லாம் வாய் பேசுறியாடா அப்படின்னு சொல்லி கேட்க அவனுமே ஓவரா பேச ஆரம்பிக்கிறான். இப்பதான் பிரேக்கப் பண்ண, அதுக்குள்ள வயசான ஒருத்தனை பார்த்து கரெக்ட் பண்ணிருக்க, உனக்கெல்லாம் என்ன பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு, நீயும் உங்க அம்மா மாதிரி தானே அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டோன்னு அவளுக்கு செமையா கோவம் வந்து அவனை அரைஞ்சிடுறா. யுவான் உடனே என்னையே அரைஞ்சிட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அறைய வரும்போது அங்க ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். ஹீரோவை பார்த்தோன்னே யுவான் உடனே, அண்ணா நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்ற, நான் இங்க பாட்டியை பார்க்க வந்தேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, எதுக்காக ஜியாங்க அடிக்க கை ஓங்குன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இவன் உடனே, அண்ணா எனக்கும் இவளுக்கும் இப்பதான் பிரேக்கப் ஆச்சு, ஆனா இவ அதுக்குள்ள வேற எவனோ ஒருத்தனை கரெக்ட் பண்ணிருக்கா, நீங்க இவள என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றா, என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டும், ஒரு பொண்ணு நீ எப்படி அடிக்க கை ஓங்கலாம், இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு யுவானை கூப்பிட்டு போறாங்க. யுவான் வந்துட்டு போகும்போது புலம்பிட்டே போயிட்டு இருக்கான். அண்ணா நீ வந்துட்டு கோட் வாங்குற கடையில தானா அந்த ஆளுமே கோட் வாங்குறான், நீங்க தான் எனக்கு யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும் அந்த ஆளு அப்படின்னு புலம்பிட்டே போயிட்டு இருக்கான். ஹீரோ தனியா வந்துட்டு யுவான் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. யுவான் பாத்தீங்கன்னா ஹீரோயின் வேற ஒருத்தங்கள லவ் பண்றேன்னு சொன்னதுனால இவன் நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் குடிச்சிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறான். நான் அவளை 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தேன், இப்ப பாருங்க என்ன பிரேக்கப் பண்ணிட்டு எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றான், இத்தனை வருஷமா நான் அவளுக்கு எவ்வளவு கிஃப்ட் கொடுத்திருப்பேன், கொஞ்சம் கூட என் மேல லவ் இல்லையா அவளுக்கு, என்ன பிரேக்கப் பண்ணிட்டு அடுத்த செகண்டே வேற ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொல்றான், என்னால இது ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குடிச்சிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. இதை கேட்டோன்னு அவன் சொல்றான், அண்ணா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க என்னோட அண்ணா தானே, நீங்க எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ சொல்றா, ஜியாங்க தான் உன்னை பிடிக்கலடா, அப்புறம் எதுக்குடா நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, பேசாம 2 பேரும் அவங்கவுங்க லைஃப பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் சொல்றான், இல்லனா நான் அவளை லவ் பண்றேன், என்னால அவ இல்லாம வாழ முடியாது, நீங்க தான் எப்படியாவது எங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட காலே விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறான். என்னால ஹீரோயின் இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப தர்ம சங்கட நிலைமையில இருக்கான். அவனுக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோயின் கேக்குறா, யுவானுக்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் பேசுறது
லைட்டா கேட்கும் போல இந்த யுவான் உடனே இந்த வாய்ஸ் வந்துட்டு ஹீரோயினோட வாய்ஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ தனியா வந்து பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோயின் கேக்குறா யுவான் நம்மள கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்துட்டு அவெல்லாம் எதுவும் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்றான். இப்ப வந்துட்டு யுவான் வந்துட்டு ஹீரோ கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுருப்பான் இல்லையா, அது சொல்லலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் செல்ஃபிஷா யோசிக்க ஆரம்பிக்கிறான். தனக்கு தான் ஹீரோயின் வேணும்னு சொல்லிட்டு இப்ப யுவான் ஃபீல் பண்ணான் பாத்தீங்களா, அது எல்லாமே சொல்லாம மறைச்சிட்டு நாளைக்கு 9 மணிக்கு நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ் போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே சரின்னு சொல்லிடுறா. கால் பேசிட்டு வந்தோடனே யுவான் வந்துட்டு யாருக்கு கால் பண்ணி பேசின அப்படின்னு சொல்லி கேட்க அவன் உடனே நான் யாருக்கு பேசினேன், என்னடா நீ உன்னோட வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறான். யுவானுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயின் தான் பேசினாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியல. அவன் எதுவுமே கண்டுக்காம கூலா இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோவும் ஹீரோயினும் போய் மேரேஜ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஹீரோக்கு அந்த மேரேஜ் சர்டிபிகேட் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இது ஹீரோயின் நோட் பண்ணிட்டு இவங்க என்ன இவ்வளவு சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ சொல்றான், இதுக்கப்புறம் நீ ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ண வேண்டாம், உனக்கும் எனக்கும் தான் மேரேஜ் ஆயிடுச்சுல்ல, நீ இதுக்கப்புறம் என்னோட வீட்லயே வந்து ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்து பார்த்து கவனிக்கிறான். ஹீரோயின் வந்துட்டு வீட்டை பார்த்தோன்னு உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான், இது ஒண்ணு என் வீடு கிடையாது, நம்ம வீடு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னே ஹீரோயின்மே வெக்கப்பட்டுட்டு உள்ள போயிட்டு இருக்கா. ஹீரோ மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா, இந்த வீடு நான் உனக்காக தான் பார்த்து பார்த்து கட்டினேன், ஒரு வழியா என்னோட கனவு நினைவாயிருச்சு, உன்னை என்னோட வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் அவனுடைய கிரெடிட் கார்டை கொடுக்கறான். உனக்கு இதுல எவ்வளவு காசு வேணாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க அவன் சொல்றா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் ஸ்காலர்ஷிப்ல தான் படிக்கிறேன், எனக்கு ஒன்றும் பணம் தேவைப்படாது அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றா, நம்ம ஃபேமிலி ட்ரெடிஷன் இதுதான், ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட சேலரி கொடுப்பாங்க, அதை வச்சு ஒய்ஃப் வந்துட்டு இந்த ஃபேமிலியை மேனேஜ் பண்ணணும், அதனாலதான் நான் ஹஸ்பண்ட் தானே, அதான் என்னோட ஒய்ஃப் கிட்ட சேலரி கார்டை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்மே சரி பிரதர்னு சொல்றா. ஹீரோ சொல்றான், உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ என்ன பிரதர்னு கூப்பிடக்கூடாது, நீ என்ன பேர் சொல்லியே கூப்பிடு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஹீரோவோட பேர் சொல்லி கூப்பிட தயக்கமா இருக்கு. அவன் சொல்றான், எனக்கு புரியுது, இத்தனை வருஷமா நீ என்ன வேற மாதிரி பாத்துட்டு இருந்த, இப்ப சடனா உன் ஹஸ்பண்ட் ஆயிட்டன்ல, உனக்கு ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், உனக்கு எப்ப வந்துட்டு என்னோட பேர் சொல்லி கூப்பிடணும்னு தோணுதோ நீ அப்ப கூப்பிடு, நான் உன்னை எதுக்கும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றான். ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்குன்னு தனியா ஒரு ரூம் ரெடி பண்ணிருப்பான் போல. ஹீரோயின் அந்த ரூம்குள்ள வந்து பார்த்தோன்னா, என்ன இந்த ரூம் எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே கபோர்ட்ல இருக்க ட்ரெஸ் எல்லாம் பாக்குறா. எல்லாமே கரெக்டான சைஸ்ல இருக்கு, நான் என்ன ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவேனோ அதுதான் இங்க இருக்கு, இவங்களுக்கு எப்படி நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் கீழே வந்து பார்க்கும்போது ஹீரோ வந்துட்டு சமைச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் உடனே அதெல்லாம் வேண்டாம், நீ பேசாம உட்காந்து ரெஸ்ட் எடு, நானே சமைக்கிறேன்னு சொல்றான். ஹீரோ சமைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கே தெரியாம சைட் அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்த உடனே அவ லைட்டா தலையை திருப்பிக்கிறா. ஹீரோ சொல்றா, உனக்கு ரொம்ப போர் அடிச்சுனா நீ டிவி பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா, இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், உங்களுக்கு டயர்டா இல்லையா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவு வேலை பாக்குறீங்க, இங்க வீட்டுல வந்து நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கஷ்டமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், எனக்கு ஒன்னும் இது பெருசா கஷ்டமா தெரியல, இத்தனை வருஷமா நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு நானே தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன், இப்போ எக்ஸ்ட்ரா உனக்குன்னு சேர்த்து சமைக்கிறதுனால எனக்கு ஒன்னும் பெரிய டிஃபரன்ஸ் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமைச்சதெல்லாம் ஹீரோயினுக்கு கொண்டு வந்து கொடுக்கறான். ஹீரோயின்மே சாப்பிட்டு பார்த்துட்டு, வாவ் நீங்க சூப்பரா சமைக்கிறீங்க, நீங்க பேசாம ஒரு ரெஸ்டாரண்டே ஓபன் பண்ணிடலாம், சமையல் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் பாராட்டுறதை கேட்டோன்னா அவன் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு மிஸ் ஹெச்ன்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் கஷ்டப்படுறப்போ அவங்க தான் இவளுக்கு ஸ்பான்சர் பண்ணிருப்பாங்க, அதனால ஹீரோயின் வந்துட்டு அந்த ஹெச்சை வந்துட்டு அவங்க அக்கா மாதிரி தான் பாக்குறா. இவளுக்கு அவங்க பேரும் கூட தெரியாது, அவங்க வெறும் ஹெச் மட்டும் தான் இவகிட்ட சொல்லியிருப்பாங்க. ஹீரோயினுக்கு எந்த விஷயம் நடந்தாலும் இவ மோஸ்டா அவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணுவா. இப்ப கூட அவளுக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் ஆன விஷயத்த தான் சொல்லிட்டு இருக்கா. நான் வந்துட்டு யுவனை தான் மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது, ஆனா நான் எதிர்பார்த்த விதமா அவங்க அண்ணாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அவங்க அண்ணா என் மேல ரொம்பவே கேரிங்கா இருக்காங்க, இப்படிப்பட்ட ஒரு பர்சனை நான் இது வரைக்கும் என் லைஃப்ல மீட் பண்ணதே இல்ல, எனக்கு இந்த மேரேஜ் லைஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு தண்ணி தாங்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கலான்னு பாக்குறா. கிளாஸ்ல தண்ணி இல்லாதனால அவ வெளில வந்து தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு வரா. இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு அவனோட ஃபைல்ல சைன் போடலான்னு சொல்லிட்டு வரப்போ பென்ல இங்கு திந்துருச்சு. அவனுமே பென் எடுக்க வெளில வந்தோன்னா கிச்சன் ரூம்ல சவுண்ட் கேக்குன்னு சொல்லிட்டு அவனுமே வெளில வந்து பார்க்க வந்திருக்கான். அப்ப ஹீரோயின் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ ரொம்ப க்ளோஸா பக்கத்துல வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே கண்ணை மூடிட்டு அச்சோ இவங்க நம்மள கிஸ் பண்ணதான் போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. ஹீரோ உடனே ஏமா நீ கொஞ்சம் தள்ளுறியா, நீ ஃப்ரிட்ஜ் பக்கத்துல நின்னுட்டு இருக்க, நான் தண்ணி எடுத்து குடிக்கணும், எனக்கும் தண்ணி தாக அடிக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நகர்ந்துடுறா. அதுக்கப்புறம் அவன் தண்ணி எடுத்து குடிக்க ஹீரோயின் அங்க இருக்கிற கேப்ல தப்பிச்சு ஓடிட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறான், உன்கிட்ட ஏதாவது பென் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் ஹீரோ எழுத
எழுதுறதுக்கு பென் கொடுக்கறா. நெக்ஸ்ட் டே ஹீரோ பேஷண்ட பார்க்க வரும்போது அவன் டாக்குமெண்ட்ல எழுதுறதுக்கு ஹீரோயின் கொடுத்த பென் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த பென்ல பாத்தீங்கன்னா ஃபிளார் எல்லாம் போட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே நர்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் பாத்தியா இந்த மாதிரி பென் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அது எதுவுமே கண்டுக்காம பேஷண்ட் கிட்ட நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆபரேஷன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வெளில போயிடுறான். இவன் வெளில போனோன்னு அந்த பேஷண்டோட பொண்ணு வந்துட்டு ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்றான். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட வீச்சட் ஐடி தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இதை கேட்டோன்னா கூட வேலை பார்க்குற டாக்டரும் நர்ஸும் செமையா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன டாக்டருக்கு மேரேஜ் ஆயிடுச்சா, யாரு டாக்டரோட ஒய்ஃபா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு அவளோட தம்பி பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்காங்க. என்கிட்ட யுவான் எல்லாம் சொன்னாங்க, உனக்கும் யுவானுக்கும் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீ சரியா அவங்க கிட்ட பேசுறது இல்லையாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா அம்மா நான் யுவானை பிரேக்கப் பண்ணிட்டேன், அவன் என்ன சீட் பண்ணிட்டான், என்னால அவனை மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினோட அம்மா உடனே ரொம்ப கோவமாயிடுறாங்க. நீ யுவானை மேரேஜ் பண்ணிக்கணும், அப்பதான் நம்ம லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறா. உங்க சந்தோஷத்துக்காக என்னால அவனை மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஹீரோயினை அரைஞ்சிடுறாங்க. ஹீரோயினை அரைஞ்சத அந்த வழியா ரவுண்ட்ஸ் வந்திருக்க ஹீரோ பாத்துறான். ஹீரோக்கு இதை பார்த்தோன்னு செமையா கடுப்பாயிருது. ஹீரோயின் எதுவும் சொல்லாம அங்கிருந்து ஃபீல் பண்ணிட்டே போயிடுறா. ஹீரோ நேரா வந்துட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்த தான் போறான். ஹீரோயின் வெளில வந்துட்டு அங்க ஒரு பெஞ்ச்ல உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அப்போ ஹீரோ தான் வந்துட்டு அங்க வந்து சமாதானப்படுத்துறான். என்ன உனக்கு கண்ணு ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவ உடனே ஹீரோவை ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. எங்க அம்மாக்கு எப்பவுமே காசு முக்கியம் தான் பாத்துட்டு இருக்காங்க, நான் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கேன், அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு பைசா கூட செலவு வைக்காம நான் ஸ்காலர்ஷிப்ல தான் படிச்சுட்டு இருக்கேன், கொஞ்ச நாள் பொறுத்தா போதும் நானே ஒரு நல்ல வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவேன். ஆனா அவங்க அது எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நான் பணக்காரனா இருக்க யுவானை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. என்னோட ஹாப்பினஸ பத்தி எங்க அம்மாக்கு சுத்தமா கவலையே கிடையாது, எங்க அம்மாக்கு என் மேல சுத்தமா பாசமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றா எல்லா அம்மாவுமே அவங்களோட குழந்தைய லவ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, சரி உங்க அம்மா உன்னை எதுக்கு அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா யுவான் வந்துட்டு பெரிய பணக்காரனாமா, நான் பணக்காரனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு எங்க அம்மா அடிச்சாங்க அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோ சொல்றான் இங்க பாரு என்ன பார்க்க என்ன பணக்காரனா தெரியலையா, உங்க அம்மாக்கு நான் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஹீரோமே நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கேக் வாங்கிட்டு வந்து கொடுக்கறான். ஹீரோயின் உடனே இந்த கேக்க பார்த்தோன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு இந்த ஃபிளேவர் கேக் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அந்த கேக் கொடுக்கறா. ஹீரோயின் சொல்றா யுவான் வந்துட்டு நான் சேடா இருக்கிறப்போ எனக்கு இந்த கேக் தான் வாங்கி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அடிக்கடி வந்துட்டு பை ஃபேமிலில இருந்து கேக் வந்திருக்கு, பே ஃபேமிலில இருந்து கேக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக் டெலிவரி ஆயிட்டே இருந்திருக்கும். ஹீரோயின் இப்ப அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். ஹீரோயினுக்கு இந்த லெமன் கேக் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவன் தான் வந்துட்டு ஹீரோயின் எப்பெல்லாம் சோகமா இருக்காளோ அவளுக்கு இந்த லெமன் கேக்க அனுப்பி வச்சிருப்பான். அவன் பேரு சொல்லாம பே ஃபேமிலில இருந்து தான் இந்த கேக் வந்திருக்குன்னு மட்டும் தான் அனுப்பி வச்சிருப்பான். அதனால இவன் என்ன நினைச்சுக்கிறானா யுவான் தான் வந்துட்டு இந்த கேக் எல்லாம் அனுப்பி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பா. ஹீரோயின் அந்த கேக்க சாப்பிட்டுட்டு சொல்றா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்திருப்போம், இந்த மாதிரி எனக்கு பிடிச்சது சாப்பிட்டா நான் சரியாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த கேக்க சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினுக்கு ஹாலிடே எல்லாம் முடிஞ்சோன்னா இப்ப காலேஜுக்கு தான் படிக்க வந்திருக்கா. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா நான் பார்ட் டைமா டிரான்ஸ்லேட்டர் ஜாப் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோமே உனக்கு என்ன தோணுதோ செய்யுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் காலேஜுக்கு இந்த மாதிரி லக்ஸுரியான கார்ல வந்து இறங்குறத இந்த லில்லி பாத்துறா. அவ யோசிக்கிறா இப்பதான் வந்துட்டு யுவானுக்கும் இவளுக்கும் பிரேக்கப் ஆச்சுன்னு கேள்விப்பட்ட, இவ ஏதோ ஒரு பணக்காரனா அதுக்குள்ள வளைச்சு போட்டுட்டாளா, இந்த விஷயத்த நான் யுவான் கிட்ட போட்டு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல யுவான் வந்துட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்த தான் ஃபிளார் புக்கே வாங்கிட்டு வந்திருக்கான். யுவானை பார்த்தோன்னே இந்த லில்லி வந்துட்டு பேச்சு கொடுக்கறா. நீ என்ன அந்த ஜியாங்க பக்கம் தான் இங்க வந்திருக்கியா, அவ இப்பதான் ஒரு லக்ஸுரியான கார்ல வந்து இறங்கினா, உன்னை கழட்டி விட்டுட்டு அவ வேற யாரையோ ஒருத்தவங்களை புடிச்சிட்டா போல, நான் உன்னை சின்சியரா லவ் பண்ற, நீ பேசாம என்ன லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவன் உடனே கையை தட்டி விட்டுட்டு நீ சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன், ஹீரோயின் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, அவ என்னதான் லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போயிடுறான். இல்லையே உடனே போடா போ, ஒரு நாள் நீ என்னதான் தேடி வருவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. யுவான் வந்துட்டு ஹீரோயினுக்கு பொக்கே வாங்கிட்டு வந்திருப்பான் இல்லையா, அதை கொடுத்து ஹீரோயினை சமாதானப்படுத்த பாக்குறான்.
ஆனா ஹீரோயின் அந்த ஃபிளவர் பொக்கையை தூக்கி போட்டுட்டு இதுக்கப்புறம் என்னோட லைஃப்குள்ள வராத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போயிட்டு இருக்கா. ஹீரோயின் இப்படி பண்ணதும் யுவானுக்கு செமைய கோவம் வந்துருச்சு. அவன் உடனே என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்க, என்ன கழட்டி விட்டுட்டு வேற ஏதோ ஒரு பணக்காரனை புடிச்சிட்டு போல, காலேஜுக்கு காஸ்ட்லியான கார்ல வந்து இறங்குனேன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இவளுமே ஆமா நான் பணக்காரனா வேற ஒருத்தனை புடிச்சிட்டேன், தெரியுதுல நான் வேற ஒருத்தன் கூட போயிட்டேன்னு, அப்புறம் எதுக்கு ஏன் பின்னாடி வந்துட்டு இருக்க, இதுக்கப்புறம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின் இப்படி கோவமா பேசினதுல இவனுக்கு இன்னுமே வந்துட்டு கோவமா தான் வந்துட்டு இருக்கு. இப்படியே நான் உன்னை அடைஞ்சே தேர்வன் இவன் வில்லத்தனமா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கிளாஸ் முடிஞ்சு போகும்போது இந்த யுவான் வந்துட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு இத ஹீரோ பாத்துறான். ஹீரோ உடனே டே நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ஹீரோயின் அவளோட நியூ பாய் ஃப்ரெண்ட் கூட இன்னைக்கு காலையில கார்ல வந்து இறங்கினா, அவளோட புது பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவ பின்னாடியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன், கண்டிப்பா இன்னைக்கு அவ யார லவ் பண்றா நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ உடனே தம்பிக்காரனா திட்ட ஆரம்பிக்கிறான். டே முட்டா பயலே, அதான் 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டீங்கல்ல, நீ போய் உன்னோட வாழ்க்கைய வாழ ஆரம்பி, தயவு செஞ்சு அவளை ஃப்ரீயா இருக்க விடு, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கு அதை கெடுத்துட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல, இவன் சொல்றா இல்ல இல்ல ஹீரோயின் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான், அப்படியும் அவ்வளவு சீக்கிரத்துல நான் அவளை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், அவளோட பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு இங்க பாரு கடைசியா உன்னை வார்ன் பண்றேன், நீ போய் உன்னோட வேலையை பாரு, ஹீரோயின் விஷயத்துல தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இந்த யுவான் பைத்தியக்காரனுமே அவளோட பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட சொல்றா இன்னைக்கு யுவான் வந்தான், அவன் என்ன மறுபடியும் வந்துட்டு லவ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ சொல்றான் பேசாம நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்ட விஷயத்த சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா இல்லங்க என்னால உங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வந்துருமோன்னு பயமா இருக்கு, கொஞ்ச நாள் போட்டும் டைம் வரப்போ நான் சொல்றேன், நான் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்திருக்கேன், சடனா அவன் என்ன அண்ணியா பாக்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல, டைம் வரப்போ இதை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோமே சிரிச்சுட்டு சரி உன்னோட இஷ்டம்னு சொல்லிடுறான். ஹீரோயின் அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு மிஸ் ஹெச்சுக்கு தான் வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு வீசாட்ல ஆட் பண்றா. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த மிஸ் ஹெச் வந்துட்டு இவளுடைய வீசாட்டை ஆட் பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. ஹீரோ கேக்குறா என்னாச்சு சாப்பிடாம போனையும் பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அவ சொல்றா எனக்கு ஹெச்னு சொல்லி ஒருத்தங்களை தெரியும், அவங்கள நான் என்னோட கூட பிறந்த அக்காவா பாக்குறேன், நான் ஃபீஸ் கட்ட கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது அவங்க தான் எனக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க, அதுல இருந்து நான் அவங்க கூட நிறைய தடவை சாட் பண்ணிருக்கேன், என் லைஃப்ல நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே நான் அவங்க கிட்ட தான் சொல்லுவேன், எனக்கு அவங்க பேர் கூட தெரியாது, இருந்தாலும் அவங்க நல்ல விதமா என்கிட்ட பேசுவாங்க, அதனால நான் அவங்கள என்னோட அக்காவா தான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ஹெச்ச பத்தி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே இவனுமே உனக்கு அந்த ஹெச்ச அவ்வளவு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க, இவளுமே ஆமா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நேத்து தான் வீசாட்ல அவங்களுக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கேன், அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு பாத்துட்டு இருக்கேன், இன்னும் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சோகமா சொல்ல, ஹீரோ சொல்ற நீ எதுக்கும் கவலைப்படாத, அவங்க கண்டிப்பா உன்னோட ரெக்வெஸ்ட அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது வீசாட்ல வந்துட்டு அந்த ஹெச் வந்துட்டு இவங்கள அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோயின் சந்தோஷமா வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்றா அந்த ஹெச் வந்துட்டு என்னோட ரெக்வெஸ்ட அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோமே சந்தோஷமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு அந்த ஹெச்சுக்கு தான் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க, அது பாத்தீங்கன்னா ஹீரோக்கு மெசேஜ் வந்துட்டு இருக்கு. ஹீரோ தான் அந்த ஹெச் போல இந்த விஷயம் ஹீரோயினுக்கே தெரியாது. மெசேஜ் வர சவுண்ட் கேட்டோன்னே ஹீரோயின் பின்னாடி திரும்பி பார்க்க, ஹீரோ சொல்றா பேஷண்ட் கிட்ட இருந்து தான் மெசேஜ் வந்திருக்கு, நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடறான். ஹீரோயின்மே ஹீரோ சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு எதுவும் கண்டுக்காம போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அப்பாடா எப்படியோ சொல்லி சமாளிச்சிட்டோம், நம்ம ஹெச்ங்கிற உண்மை இப்போதைக்கு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த வீசாட்ல ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஹெச் கிட்ட தான் ஒரே மெசேஜ் பண்ணி தள்ளிட்டு இருக்கா ஹீரோயின், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இந்த லைஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் ஹஸ்பண்டை நான் கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் ஏதோ தயக்கமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அவன் சொல்றான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே சரியாயிரும், உன்னோட மேரேஜ் லைஃப்ல நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்மே ஆமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பத்தி பாராட்டி தள்ளிட்டு இருக்கா. இந்த மெசேஜ் எல்லாம் பார்த்தோன்னே ஹீரோ செமையா குஷி ஆயிடுறான். நெக்ஸ்ட் இந்த ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ சாப்பிட்றதுக்கு லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கா. அப்போ அங்க இருக்க நர்ஸ் எல்லாம் இந்த டைம்ல அவுட் சைடு எல்லாம் டாக்டரா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல, அங்க ஹீரோ வந்துடுறா. அவ ஒண்ணு வெளியால் கிடையாது, அவ என்னோட ஒய்ஃப்னு சொல்ல, அங்க இருக்க நர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹீரோயினை ஷாக்கா பார்த்துட்டு இருக்காங்க. நர்ஸ் வந்துட்டு டாக்டர் கிட்டயும் ஹீரோயின் கிட்டயும் ஐயோ சாரி எங்களை மன்னிச்சிடுங்க, இவங்க உங்க ஒய்ஃப்னு தெரியாதுன்னு சொல்ல, ஹீரோவே பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறான். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு சாப்பிட்றதுக்கு ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு சாப்பிடுங்க
அப்படின்னு சொல்ல ஹீரோமே சாப்பிட்டுட்டு செமையா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்கான். ஹீரோயின் கேக்குறா, இந்த வீக்கெண்ட் நீங்க ஃப்ரீயா, நம்ம 2 பேரும் மூவி போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அவனுமே நான் ஃப்ரீ தான், நம்ம மூவி போலான்னு சொல்றான். இவங்க 2 பேரும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு டாக்டர் வந்துட்டு, டாக்டர் இந்த வீக்கெண்ட் வந்து கேம்பிங் போகணும், உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயின் கூட மூவி பார்க்க வரேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதனால அவன் வேண்டான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ண வரான். அதுக்குள்ள ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிடுறான். பரவாயில்ல, நீங்க கேம்பிங் போகணும்னா அங்கே போலாம், நம்ம மூவி வந்து நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த டாக்டர் சொல்றாங்க, பேசாம உங்க ஒய்ஃப்மே கூப்பிட்டுட்டு வாங்க, அதுவுமே நல்லா ஃபன்னா இருக்கும் அப்படின்னு சொல்ல டாக்டர் வந்துட்டு அதெல்லாம் வேண்டான்னு தான் சொல்ல வரான். ஹீரோயின் உடனே ஸ்டாப் பண்ணிடுறா, இல்ல நானும் வரேன், நான் இது வரைக்கும் கேம்பிங் போனதே இல்ல அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு கேம்பிங் வந்திருக்கான். அவங்க தங்குறதுக்கு டென்ட் போடணும் போல. ஹீரோவும் ஹீரோயின் தான் அவங்க 2 பேரும் இருக்கிறதுக்கு டென்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் டென்ட் ரெடி பண்ண கஷ்டப்பட்டுட்டு இருந்தோன்னே ஹீரோ கூட வேலை பார்க்குற டாக்டர் வந்துட்டு, நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க வர ஹீரோ செமையா கடுப்பாயிடுறான். யாரோட ஹெல்ப்பும் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை, நீங்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறான். இந்த டாக்டருக்கு செம பெல்ப் ஆயிருது. அவன் எதுவுமே பேசாம போய் உட்கார்ந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் டென்ட் கட்டிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோ வந்துட்டு, உனக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்க இவளுமே ஆமான்னு சொல்றா. ஹீரோ சிரிச்சுட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கேக்குறா, எதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டாக்டர் ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு கோவப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றான், ஆமா என் பொண்டாட்டிக்கு நான் தானே ஹெல்ப் பண்ணுவேன், தேவையில்லாம வேற யாரும் ஹெல்ப் பண்ண நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து டென்ட்டை கட்டி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க கொண்டு வந்த லைட்டுக்கு பேட்டரி இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க போறாங்க. போற வழியில ஹீரோயின் ஒரு பிரிட்ஜை பாக்குறா. அவ அந்த பிரிட்ஜை பார்த்தோன்னு ரொம்பவே சேட் ஆயிடுறா. இதுக்கு முன்னாடி யுவான் கூட தான் இந்த பிரிட்ஜுக்கு வந்திருப்பா. ஹீரோயின் யுவான் கிட்ட சொல்லிருப்பா, நம்ம 2 பேரும் கண்ணை மூடிட்டு இந்த பிரிட்ஜ்ல இங்க இருந்து அந்த லாஸ்ட் ஏஜ் வரைக்கும் நடந்து போயிட்டா நம்ம 2 பேரும் லைஃப் லாங் லவ்வோட வாழ்வோம்னு சொல்லிட்டு இருக்கு, நம்ம 2 பேரும் அதை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. யுவான் உடனே, என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, இதெல்லாம் ரொம்ப போரிங், நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை தட்டி விட்டுட்டு போயிருப்பான். ஹீரோயின் இப்ப அதை நினைச்சு பார்த்துதான் சோகமாயிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, இந்த பிரிட்ஜ்ல யார் லாஸ்ட் ஏஜ் வரைக்கும் நடந்து போறாங்களோ அந்த கப்பலுக்குள்ள நிறைய லவ் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம 2 அதை ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயின் சொல்ற, நீங்க இதை நம்புறீங்களா, இது போரிங்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே, இதுல என்ன போரிங்கா இருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம 2 பேரும் கண்ணை மூடிட்டு நடக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கை கோர்த்துட்டு கண்ணை மூடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 2 பேருமே அந்த பிரிட்ஜோட எஜ்ஜுக்கு வந்துடுறாங்க. 2 பேரும் இவ்வளவு தூரம் நடந்து வந்ததை பார்த்தோன்னே சந்தோஷப்படுறாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ள லைஃப் லாங் லவ் இருக்க போகுதுன்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நைட் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஹீரோ கூட ஒர்க் பண்ற டாக்டர் கேக்குறாங்க, உங்க 2 பேத்தோட லவ் ஸ்டோரி எங்க கிட்ட சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், சின்ன வயசுல எங்க தாத்தா வந்துட்டு ஹீரோயினை என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க, எங்களுக்கு சின்ன வயசுல என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே, உங்க பேர் ரொம்பவே நல்லா இருக்கு, சின்ன வயசுலயே உங்க தாத்தாக்கு தெரிஞ்சிருக்கு உங்க பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, அதான் உங்களுக்கு ஹீரோயினை மேரேஜ் பண்ணி வைக்க முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்ப ஹீரோயின் யுவான் கூட இந்த மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்க இருக்க டாக்டருமே, நீங்க ஹீரோயினை எவ்வளவு வருஷமா லவ் பண்றீங்கன்னு சொல்லி கேட்க ஹீரோமே 10 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் டென்ட்டுக்குள்ள தான் தூங்க வந்திருக்காங்க. ஹீரோ உள்ள வந்தோன்னா அவனோட ட்ரெஸ் எல்லாம் கழட்ட ஹீரோயின் அதை பார்க்க வைக்கப்பட்டுட்டு அவ அங்க இருக்க டவலை வச்சு மறைச்சிட்டு இருக்கா. ஹீரோமே இதை பார்த்துட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டாம, நான் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணல, நீயும் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்றான். ஹீரோ உடனே ஹீரோயின் கிட்ட, என்ன குளிர் அடிக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க இவ இல்லன்னு சொல்றா. ஹீரோயின் கேக்குறா, நீங்க என்ன 10 வருஷமா என்ன லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், இல்ல அதுக்கு முன்னாடி இருந்தே நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்மே, இல்ல நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னு சொல்ல இவன் உடனே, சரி இதை பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூங்க சொல்லிடுறான். ஹீரோயின் தூக்கத்துல ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு நல்லா தூங்க ஆரம்பிக்கிறான். தூங்கிட்டு இருக்க ஹீரோயினை பார்த்துட்டு, ஒரு நாள் நீயுமே என் மேல லவ்ல விழுவ, நீ என்ன லவ் பண்ண போற, அந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் எழுந்த உடனே ஹீரோவை தான் பாக்குறா. பாக்க எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சைட் அடிச்சிட்டு இருக்கும் போதே ஹீரோ கண்ணு முடிச்சிடுறான். ஹீரோ கண்ணு முடிக்கிறத பார்த்தோன்னே இவ சடனா தூங்குற மாதிரி ஆக்டிங் போட ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு போயிடுறான். இவளுக்கு செம குஷி ஆயிருது. ஐயோ, இவங்க நம்மள கிஸ் பண்ணாங்களா, இவங்களுக்கு நிஜமாலுமே நம்மள பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு செமையா சந்தோஷமாயிடுறா. கேம்பிங் எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் சந்தோஷமா இருக்கதை பார்த்துட்டு, என்ன மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லி கேட்க அவளுமே, ஆமா இன்னைக்கு நான் நல்லா என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. 2 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவோட வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த யுவான் வந்துட்டு ஹீரோவை பாக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி ஒன்னா வரதை பார்த்தோன்னே யுவானுக்கு தெரிஞ்சிருது ஹீரோவும் ஹீரோயின் தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் கோமா ஹீரோயின் கிட்ட வந்து, இதுக்கு நீ தான் எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே யுவானை ஸ்டாப் பண்றான். எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு,
அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹீரோயினும் லவ் பண்றோம் அப்படின்னு ஓப்பனா சொல்லிடுறான். இதை கேட்டோன்னே யுவானுக்கு செமையா கடுப்பாயிருது. அவன் உடனே ஹீரோயின் கிட்ட உண்மை சொல்லு, நீயும் என்னாவும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே ஆமா நாங்க ரெண்டு லவ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றா. அவன் உடனே ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறான். உன்ன மாதிரி ஒரு வெக்கங்கிட்ட ஜென்மத்தை என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. பை ஃபேமிலிக்குள்ள எப்படியாவது வரணும்னு சொல்லிட்டு என்னோட அண்ணாவை செடியூஸ் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மோசமா பேசிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோக்கு செமையா கடுப்பாயிருது. அவ ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். நீயும் ஜியாங்கும் தான் பிரேக்கப் பண்ணிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் தான் ஜியாங் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சா. இன்னொரு வார்த்தை நீ ஜியாங்க பத்தி தப்பா பேசினா உனக்கு ஒண்ணு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். யுவான் உடனே அண்ணா இப்பதான் எனக்கு நல்லாவே புரியுது, நீங்க என் மேல பொறாமையில இருந்திருக்கீங்க. அம்மாக்கு என்னதானே எப்பயும் பிடிக்கும், அவங்க எனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ரிவெஞ்ச் எடுக்க காத்துட்டு இருந்திருக்கீங்க. அதனாலதான் நீங்க என்னோட கேர்ள் ஃபிரெண்டை என்கிட்ட இருந்து தேடிட்டீங்க. நீங்க பண்ண நம்பிக்கை துரோகத்தை என்னால ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை மோசமா திட்டிடுறான். ஹீரோமே வந்துட்டு பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இவ ஓவரா பேசணும்னு அவன் கோவத்துல அரைஞ்சிடுறான். ஏண்டா நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்லடா, சும்மா சும்மா எதுக்கடா ஹீரோயினை இப்படி திட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே யுவான் சொல்றான், அண்ணா நீங்க என்ன இதுக்கு முன்னாடியே அடிச்சதே இல்ல, இவளுக்காக நீங்க என்னையே அடிச்சிட்டீங்கல்ல, இதுக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகணும், உங்க ரெண்டு பேத்தையும் நான் சேர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறான். ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்னாலதான் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, நான் உங்க லைஃப்லயே வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான் அதெல்லாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இந்த யுவானுக்கு வந்துட்டு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவனுடைய அண்ணான்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா, அந்த சோகத்துல உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட் உடனே என்னாச்சுடா, எதுக்குடா நீ இப்படி குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இவன் சொல்றா, ஜியாங்கோட லவர் யாருன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது என்னோட அண்ணா தான், என் கூடயே இருந்து எனக்கு குளிப்பறிச்சிருக்கான், என்னால இதை ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட் உடனே சரி விடுறா, நீ தான் அவளை பிரேக்கப் பண்ணிட்டல்ல, அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்ல இவன் சொல்றான் அப்படியெல்லாம் என்னால அவளை விட்டு கொடுக்க முடியாது, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், என்கிட்ட இருந்து அவன் என் கேர்ள் ஃப்ரெண்டை திருடிட்டான், நான் கண்டிப்பா என்னோட பெஸ்ட் கொடுத்து மறுபடியுமே ஜியாங்க லவ் பண்ண வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு ஹீரோயின் மேல லவ் இருக்கிற மாதிரி தெரியல, ஹீரோக்கு ஹீரோயின் எப்படியும் கிடைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இவன் போட்டி போட்டுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஃபிளவர் புக்கே எல்லாம் வாங்கிட்டு வந்து சமாதானப்படுத்த பாக்குறான். ஹீரோயின் சொல்றா, ஏண்டா நான் தான் நேத்தே சொன்னேன்லடா நானும் ஒன்னாவும் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு சும்மா சும்மா எதுக்குடா வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றா, ஏ ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் போய் தனியா பேசலாம், நீ இப்ப என் கூட பேச வந்தேன்னு நான் இதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே வர வழி இல்லாம அவன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு காலேஜுக்குள்ளே இருக்கிற ஒரு கேண்டீனுக்கு தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அவன் பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கு நிறைய டிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுட்டு ஹீரோயினுமே சாப்பிட சொல்லி கம்பல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, 2 வருஷமா நீ என்ன லவ் பண்றேன்னு தான் சொல்ற, ஆனா எனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் பிடிக்காதுங்கிற உனக்கு தெரியல, நீ இப்போ ஆர்டர் பண்ணிருக்க இல்லையா, இதுல எனக்கு ஒண்ணு கூட பிடிக்காது, இது எல்லாமே உனக்கு பிடிச்ச டிஷ், இதுதான் நீ என்ன லவ் பண்ண லட்சணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் உடனே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நீ வந்துட்டு என் அண்ணாவை பிரேக்கப் பண்ணிட்டு என் கூட வந்து சேர்ந்துரு, அதுதான் நம்ம ஃபேமிலிக்கு நல்லது, இல்லாட்டி எல்லாருமே வந்துட்டு பை ஃபேமிலி பத்தி தப்பா பேசுவாங்க, என்னோட அண்ணாவை பத்தியுமே தப்பா பேசுவாங்க, தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்ட அண்ணா லவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னோட அண்ணாவை தான் தப்பா பேசுவாங்க, சொல்லு நீ என்னோட அண்ணாக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்க போறியா, அவனை பிரேக்கப் பண்ணிட்டு என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்ற, நீ கொஞ்சம் வாய் மூடுறியா, உன் அண்ணா ரொம்ப நல்லவங்க, அவங்கள பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது, என்னவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம், நீ என்னோட லைஃப்ல வராத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோ அங்க வந்துட்டு ஹீரோயினை பிக்கப் பண்ண வந்திருக்கான். வந்தவ ஹீரோயினுக்கு தான் கால் பண்றா, நான் உன்னோட காலேஜுக்கு வெளில தான் நின்னுட்டு இருக்கேன், உன்னை பிக்கப் பண்ண வரட்டுமா, நீ எப்ப வருவ அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே இல்லங்க நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன், அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ஷாப்பிங் போவேன், நான் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறா. ஹீரோ வந்துட்டு இவ இருக்கா இல்லையா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளில தான் நின்னுட்டு இருக்கான். ஹீரோயின் எதுக்கு போய் சொல்றான்னு சொல்லிட்டு இவன் எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறான். யுவான் வான் பண்றா, என்னோட அண்ணா விட்டுட்டு போயிரு, நீ வந்துட்டு என்னதான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயினை அனுப்பி வைக்கிறான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ கிட்ட தான் சாரி கேக்குறா. இன்னைக்கு யுவான் வந்துட்டு என்ன மீட் பண்ணி பேசினா, நான் அவன் கூட தான் பேசிட்டு இருந்தேன், நீங்க கால் பண்ணப்போ நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ உடனே ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு சரி நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல, எனக்குமே உன்னோட நிலைமை நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் கிளாஸ் ரூம்ல இருந்தாலும் கூட அங்க வந்து தொல்லை பண்ண ஆரம்பிச்சுட்டான் என்ன லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஹீரோயின் இவனை லவ் பண்ணிட்டு இருக்கும் போது கூட இவன் இந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஹீரோயினை லவ் பண்ணிருக்க மாட்டான். பிரேக்கப்க்கு அப்புறம் தான் விழுந்து விழுந்து ஹீரோயினை கவனிக்கிறான். இவன் ஹீரோயின் கிட்ட ரொம்பவே வம்பு பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்ட் உடனே யுவானை திட்டுறா, அதான் அவன் உன்னை பிடிக்கலன்னு சொல்லலடா, அப்புறம் எதுக்குடா அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க, இதுக்கு மேல தொல்லை பண்ணினா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டுறா. யுவான்மே எதுவும் பேசாம அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கிட்ட அவளுக்கும் யுவானுக்கும் பிரேக்கப் ஆயிருச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு சொல்றா,
சரிடி அதை நினைச்சு ஏதோ ஃபீல் பண்ணாத. ப்ரொஃபசர் ஒன்னு கூப்பிட்டாங்க, நீ வந்துட்டு ஏதோ டிரான்ஸ்லேட்டர் ஜாப் கேட்டிருந்த போல, அதை பத்தி பேசிதான் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் இப்ப நேரா வந்துட்டு அவங்களுடைய ப்ரொஃபசர் பார்க்க தான் போறா. ப்ரொஃபசர் சொல்றாங்க இங்க ஒரு எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ண போறாங்க, அங்க வர கிளையண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுறாங்க, நீ போறியாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின்மே சரி சார் நான் போறேன்னு சொல்லிட்டு ஃபைல வாங்கிட்டு வந்துடுறா. இவ கரெக்டா வெளில வரும்போது ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது, நான் உன்னோட காலேஜுக்கு தான் வந்திருக்கேன், நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா இல்லங்க வேண்டாம், நான் இப்ப சீக்கிரமா வீட்டுக்கு போயிருவேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. இவனுமே சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு போறப்போ ஹீரோயினோட கிளாஸ்மேட் எல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி யுவானும் ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் சண்டை போட்டிருந்தாங்க, இப்போ அவங்க சேர போறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே ஹீரோ ரொம்பவே சேட் ஆயிடுறா. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு அவன் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வருது, நீ மச்சான் நம்ம ரெண்டு சரக்கு அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே ஆல்ரெடி சோகத்துல தானே இருக்கான், அவன் உடனே வரேன்னு சொல்லிடுறான். ஹீரோ இப்போ அவன் ஃப்ரெண்டு கூட உட்காந்துதான் சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். இவன் ஃப்ரெண்டு பேரு ஃபூ, அவனுமே ஒரு டாக்டர் தான். ஹீரோ தனக்கு மேரேஜ் ஆன விஷயத்த சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரெண்டு சொல்றான் என்னடா உனக்கு மேரேஜ் ஆயிருச்சா, உனக்கு வேற ஒரு பொண்ணு மேல கிரஷ் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணு தானே மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொன்ன, இப்ப என்ன நீ வேற பொண்ணா மேரேஜ் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா டே நான் மேரேஜ் பண்ணதே என்னோட கிரஷ் தான்டா அப்படின்னு சொல்ல இதை கேட்டு அவன் செமையா ஷாக் ஆயிடுறான். என்னடா சொல்ற, உன்னோட தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்டையா நீ மேரேஜ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவனுமே ஆமாடா ஆமா என்னோட தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன், அவங்க ரெண்டுத்துக்கும் பிரேக்கப் ஆயிருச்சா, இந்த சான்ஸை நான் யூஸ் பண்ணிட்டு ஜியாங்க நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அவன் உடனே அட மானங்கட்டவனே, உன்னை பார்த்து இந்த ஊர் உலகம் என்ன பேசும், உன்னோட தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்டை நீ திருடிட்டல்ல அப்படிங்கிற மாதிரி தானடா பேசும் அப்படின்னு சொல்லி கேட்க இவன் சொல்றா எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல, என்னோட ஆசைப்படி நான் என்னோட கிரஷ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அவங்க ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஜியாங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், இதனால யாருமே எங்களை பிளேம் பண்ண முடியாது, நானும் ஹீரோயினும் சந்தோஷமா ஒரு வாழ்க்கைய வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஃப்ரெண்டுக்கார உடனே டே ஒருவேளை ஜியாங்கு ஒன்ன பிடிக்காம மறுபடியுமே வந்துட்டு உன்னோட தம்பி பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா நீ என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்க இவன் சொல்றான் அவளுக்கு என் தம்பி பிடிச்சிருந்தா நான் தடுக்க மாட்டேன், அவ என்னை விட்டு போறதுனாலும் போய்க்கலாம், எல்லாமே அவளோட முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆல்ரெடி காலேஜ்ல வந்துட்டு யுவான ஹீரோயினும் ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அதை யோசிச்சு பார்த்துட்டு சேட் ஆயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ நல்லா குடிச்சிட்டு அவனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். வீட்டுல பாத்தீங்கன்னா ஹீரோயின் எக்ஸிபிஷன் போறதுக்காக அவளுடைய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. 2 நாள் அங்க ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும் போல. இத பாக்குற ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான்னா இவ யுவான் கூட சேர்ந்துட்டா, அதனாலதான் இந்த வீட்டுல இருந்து கிளம்பி யுவான் கூட போக போறாள்னு நினைச்சிட்டு தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். வந்தவன் ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு ப்ளீஸ் என்னை விட்டு எங்கேயும் போயிடாத, நீ இல்லாம என்னால வாழ முடியாது, எவ்வளவுமே உங்களுக்கு என்னாச்சு, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இவன் சொல்றான் என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உன் பேர்ல எழுதி வச்சிடுறேன், லைஃப்ல நான் உன்னை எப்பயுமே சீட் பண்ண மாட்டேன், யுவானை விட எல்லா விதத்திலயுமே நான் பெஸ்டா தான் இருப்பேன், தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத, நீ போயிட்டா என்னால ஒரு செகண்ட் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக ஹீரோ இப்படி சொல்லிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க நிறைய ட்ரிங்க் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதான் நீங்க இப்படி பேசுறீங்க, எதுவா இருந்தாலும் பொறுமையா உட்கார்ந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை உட்கார வைக்கிறா. ஹீரோ கிட்ட உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா ஆமா யுவானும் நீயும் ஒன்னு சேர்ந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், இப்போ நீ அவங்க கூட தானே வெளில போற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஒரு எக்ஸிபிஷன்ல டிரான்ஸ்லேட்டர் ஜாபுக்கு தான் போறேன், அங்க நான் 2 நாள் ஸ்டே பண்ற மாதிரி இருக்குமா, அதனாலதான் நான் என்னோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தேன், என் மனசுல இப்ப யுவான் மேல லவ் இல்ல, நீங்க நிறைய ட்ரிங்க் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நான் ஹேங் ஓவர் சூப் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரெடி பண்ண போறா. ஹீரோ அப்பயுமே ஹீரோயினை போக விடாம ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்ச நேரம் என் பக்கத்துல உட்காந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பக்கத்துல உட்கார வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்காக ஹேங் ஓவர் சூப் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா. எங்க அப்பா நிறைய குடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் தான் ஹேங் ஓவர் சூப் ரெடி பண்ணி கொடுப்பேன், இந்தாங்க நீங்களும் இந்த சூப் குடிங்க, இல்லாட்டி காலையில எந்திரிக்கும் போது தலை வலிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கறான், நான் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேன்ல என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல இவ சொல்றா நான் உங்களை விட்டு எப்பயுமே போக மாட்டேன், கொஞ்சம் ஒய்ஃபை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு அந்த எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கா. அங்க யார் இன்சார்ஜா இருக்காங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் தான் இருக்கான். அவன் வந்துட்டு ஹீரோயினை பார்த்தோன்னே இது ஜியாங்காச்சே, இந்த பொண்ணு தான் இங்க டிரான்ஸ்லேட்டரா வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். அங்க வந்திருக்க கிளைண்ட்டுக்கு எல்லாம் வந்துட்டு எல்லாத்தையுமே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரனுமே நோட் பண்ணிட்டு இருக்கான். பரவாயில்ல இந்த பொண்ணு நல்லா டிரான்ஸ்லேட் பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது
இருக்கும்போது அங்கேயுமே இந்த யுவான் டிஸ்டர்ப் பண்ண வந்துடுறான். ஹீரோயின் உடனே கத்த ஆரம்பிக்கிறான், ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? நான் தான் என்ன டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, எதுக்கு நீ இப்படி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருக்கத ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் பாத்துறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லி பாக்குறா. பார்த்தா அங்க மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால அவ சோகமா நின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த யுவான் வந்துட்டு போகும்போது மிரட்டிட்டு தான் போயிருப்பான். நீ என்னோட அண்ணா வீட்டு போயிரு, இல்லாட்டி அவங்க மானந்தா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிருப்பான். இது நினைச்சதா ஹீரோயின் ரொம்பவே சேடா இருப்பா. அப்பந்தான் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரனுமே வந்துட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு போறப்போ ஹீரோயின் இப்படி சோகமா இருக்கிறத பாத்துறான். அவன் உடனே ஹீரோக்கு தான் கால் பண்ணி சொல்றான், டேய் உன்னோட தம்பி இன்னைக்கு இந்த எக்ஸிபிஷனுக்கு வந்திருந்தான். வந்தவ ஹீரோயினை போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டா. பாவம் அந்த பொண்ணு சோகமா நின்னுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்றான், சரி அவளுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணி கொடு, நான் கூடி சீக்கிரத்துல வந்து ஹீரோயினை பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஃப்ரெண்டுக்காரன் உடனே ஹீரோயின் கிட்ட தான் வந்து பேசுறான், நீங்க இங்கதான் இருக்கீங்களா, சரி வாங்க நான் உங்களை ரூம்ல டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்ல இவளுமே வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஃபூ கூட கிளம்புறா. ஃப்ரெண்டுக்காரன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான், உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்களா? இன்னைக்கு எக்ஸிபிஷன்ல ஒரு பையன் வந்துட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருந்தான், அவங்க பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்க இவ சொல்றா, அவனோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லைங்க, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருச்சு, என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னா ஃப்ரெண்டுக்கு புரிஞ்சிருது, பரவாயில்ல ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை ரொம்ப லவ் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட ஹீரோவோட போட்டோ பார்த்தா யோசிச்சுட்டு இருக்கா. சரி எனக்கு இவங்களை பார்க்கணும் போல இருக்கு, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன், நீங்களும் என்ன மிஸ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அவ உடனே சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட் அந்த ஹெச்சுக்கு தான் வந்துட்டு மெசேஜ் அனுப்புறா. இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்டை ரொம்ப மிஸ் பண்றேன், அவங்களும் என்ன மிஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு மெசேஜ் அனுப்பியிருக்கா. இந்த மெசேஜை ஹீரோ பார்த்தோன்னு ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். ஹீரோயின் தன்னை மிஸ் பண்றான்னு தெரிஞ்சோன்னா நேரா ஹீரோயினை பக்கம் தான் கிளம்பி வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் வெளில ஏதோ கார் சவுண்ட் மாதிரி கேக்குதுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வெளில வந்து பார்க்கும்போது ஹீரோ அங்க வந்து நின்னுட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயின் செமையா சந்தோஷமாயி அந்த கொற்ற மலையில ஓடி போய் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், நீங்களும் என்ன மிஸ் பண்ணீங்களா, அதை என்ன பார்க்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவனுமே ஆமா நானும் உன்னை மிஸ் பண்ணேன், அதை உன்னை பார்க்க ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பேசிட்டு இருக்கத யுவான் பார்த்தறா. யுவான் கோவத்துல ஹீரோ போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். நீ எல்லாம் எனக்கு ஒரு அண்ணாவே கிடையாது, இதுக்கப்புறம் நீ என்னோட எனிமி, உங்க ரெண்டு பேத்தையும் நான் ஒன்னு சேரவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னு ஹீரோ செமைய கடுப்பாயிடுறான். அவன் உடனே யுவானை திட்ட ஆரம்பிக்கிறான். என்னடா ஓவரா பேசிட்டு இருக்க, நீ தான் ஃபர்ஸ்ட் ஜியாங்க்கு துரோகம் பண்ண, அதனாலதான் அவ உன்னை பிரேக்கப் பண்ணா, நான் ஜியாங்க லவ் பண்ணலனா கூட அவ உன்னை திருப்பி லவ் பண்ணிருக்க மாட்டா, தப்பெல்லாம் உன் மேல வச்சுட்டு எங்க மேல பழி போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க இவன் சொல்றான், பரவாயில்ல தப்பெல்லாம் நான் பண்ணதாவே இருந்துட்டு போட்டோம், ஹீரோயின் எனக்கு கிடைக்கலனாலும் கூட பரவாயில்ல, ஆனா அவ உனக்கு கிடைக்க கூடாது, என்ன மீறி நீங்க எப்படி ரெண்டு பேரும் லைஃப்ல ஒன்னு சேரீங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மிரட்டிட்டு போயிடுறான். ஹீரோயின் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கு மெடிசன் அப்ளை பண்ணி விட்டுட்டு இருக்கா. அப்போ இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிற மாதிரி வந்தோன்னா ஹீரோயின் அங்க இருந்து போறா. அப்போ அவன் உடனே ஹீரோயினை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாத, இப்போ நடந்துட்டு இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் நான் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் சொல்றா, என்னாலதானே நீங்க இப்போ அடி வாங்குனீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, எல்லாமே சரியாயிரும், யாருக்காகவும் நான் உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன், சீக்கிரமா யுவான் வந்துட்டு அவன் பண்ண தப்ப புரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வந்துட்டு அடுத்த நாள் ஒர்க்குக்கு தான் வந்திருக்கா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அந்த ஃபூ கிட்ட இதான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை இன்ட்ரோ பண்ணி வைக்க ஹீரோ சொல்றான், எனக்கு ஆல்ரெடி உங்களை தெரியும், இவன் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இதை கேட்டு ஃபர்ஸ்ட் ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வேலையை பார்க்க போயிடுறா. ஃப்ரெண்டுக்காரன் கேட்கறான், என்னடா உன் மூஞ்செல்லாம் நல்லா உடஞ்சிருக்கு, நேத்து தம்பி கிட்ட நல்லா அடி வாங்கியிருப்ப போல, அந்த கண்கொள்ளா காட்சியை நான் பார்க்க முடியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ உடனே ஏன்டா நீ வேற, நானே இந்த விஷயத்த எப்படி சமாளிக்கன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல இந்த யுவானோட ஃப்ரெண்டுக்காரன் வந்துட்டு அவனை வெறுப்பேத்துற மாதிரி சொல்லிட்டு இருக்கான், டே ஹீரோயினும் உன்னோட அண்ணாவும் நேற்று எக்ஸிபிஷன் போனாங்களாமாடா, உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க இவன் செமைய கடுப்பாயிடுறான், எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், அவங்க ரெண்டுத்தையும் நான் பிரிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வில்லத்தனமா பேசிட்டு இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினும் எக்ஸிபிஷன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே ஹீரோயினோட காலை பிடிச்சு மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் சொல்றா, நீங்க பெரிய டாக்டர், கொஞ்சம் கூட ஈகோ பார்க்காம என்னோட காலை பிடிச்சு மசாஜ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அவன் சொல்றான், நான் எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாலும் என்னோட ஒய்ஃப்க்கு நான் ஹஸ்பண்ட் தானே, என்னோட ஒய்ஃபோட காலை மசாஜ் பண்றதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ இப்படி எல்லாம் பண்றதை பார்க்கும்போது ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ மேல லவ்ல விழுக ஆரம்பிக்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதர் வந்துட்டு ஹீரோயின்
ஹீரோயினோட காலேஜுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, நீ பேசாம யுவான் கூட சேர்ந்துரு, அவங்களுக்கு கீழே தான் நம்மளோட ரெஸ்டாரண்ட் எல்லாம் வரும். எனக்கு தெரிஞ்சு நீ அங்க கூட ஏதோ சண்டை போட்டிருக்கன்னு நினைக்கிற, தயவு செஞ்சு சமாதானமா போயிருமா, இல்லாட்டி ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூடிடுவாங்க, நானும் பேங்க் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் இந்த யுவான் வந்துட்டு ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதருக்கு கால் பண்ணி, என்ன நாங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த ஸ்டெப் ஃபாதருமே, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் சொல்லிட்டேன், கண்டிப்பா அவ உங்ககிட்ட வந்து பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு யுவான் கிட்ட பேசாம அவ பாட்டுக்கு அவ ஃப்ரெண்ட் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்போ காலேஜ்ல எல்லாருமே என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதர் வந்துட்டு பேங்க் ஆயிட்டாங்களாமா. இவ யுவான் கூட பிரேக்கப் பண்ணாம இருந்திருந்தா இந்நேரம் அவங்க அப்பாவுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. பாரு, இதை பத்தி எதுவுமே கவலைப்படாம அவ ஃப்ரெண்டு கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இவ்வளவு மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோயினை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு யுவான் கிட்ட தான் பேச வந்திருக்கா. யுவான் உடனே ஹீரோயின் வந்திருக்கத பார்த்தோன்னே, என்ன சாரி கேட்டுட்டு என் கூட சேலன்னு வந்திருக்கியா, நானுமே வந்துட்டு உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணதா ரிங் வாங்கிட்டு வந்திருக்க, நம்ம ரெண்டு உடனே மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். யுவானுக்கு பாத்தீங்கன்னா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆன விஷயமே தெரியாது. ஹீரோயின் சொல்றா, நான் என்ன இப்போ உன்கிட்ட சமாதானம் பேச வந்திருக்கேன்னு நினைக்கிறியா, எனக்கு நீ தேவையே இல்ல, என்னால உன்னோட ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறான். இவன் சொல்றா, உன்னோட ஸ்டெப் ஃபாதர் பேங்க் ஆயிட்டாங்க, நான் நினைச்சா மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்க. இவ உடனே, உனக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ நீ செஞ்சுக்கோ, நான் வந்துட்டு உன்னை லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினுக்கு அவங்க அம்மா தான் கால் பண்றாங்க. எனக்கு நாளைக்கு பர்த்டே டி, நீ வந்துட்டு லஞ்சுக்கு இங்க வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே வந்துட்டு நெக்ஸ்ட் டே அவங்க அம்மாவை பார்க்க தான் வந்திருக்கா. ஹீரோயின் வந்து பார்க்கும்போது அங்க கேக்கெல்லாம் கட் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டு மிச்ச மீதி தான் போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயினோட முகமே வாடி போயிருது. ஹீரோயினோட அம்மா உடனே சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லடி, தம்பிக்கும் உன்னோட ஸ்டெப் ஃபாதருக்கும் வேலை இருந்துச்சு, அதனாலதான் நாங்க சீக்கிரமா கேக் கட் பண்ணிட்டோம், நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் உன்னை வர சொன்னேன், நீ யுவான் கிட்ட பேசுடி, அப்பதான் வந்துட்டு அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இப்ப பாரு நம்ம ஃபேமிலியே பேங்க் ஆயிருச்சு, நீ மனசு வச்சாதான் எல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றா, அம்மா இன்னைக்கு உங்க பர்த்டே, நீங்க என்ன பாசமா வந்துட்டு வர சொல்லியிருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க ஒரு காரியத்துக்காக தான் என்ன வர சொல்லியிருக்கீங்க, ஏமா எதுக்கு எடுத்தாலும் என்ன யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க, எனக்குன்னு ஒரு லைஃப் இல்லையா, நான் ஹாப்பியா வாழ வேண்டாமா, நீங்க சொல்ல மாதிரி நான் எதுவுமே பண்ண போறது கிடையாது, இதுக்கப்புறம் என்னோட லைஃபை நான் வாழ போறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினோட அம்மாக்கு செமையாக்கும் வந்துட்டு ஹீரோயினை அறிஞ்சிடுறாங்க. நான் சொல்ற மாதிரி கேட்கலனா இதுக்கப்புறம் அம்மா பொண்ணுங்கிற உறவே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவன் உடனே என்ன சொல்றான்னா, சரிம்மா ஹாப்பி பர்த்டே, இதுதான் நான் உங்களுக்கு கடைசியா விஷ் பண்றது, இதுக்கப்புறம் நான் உங்க லைஃப்ல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோமா வெளில போயிடுறா. ஹீரோயின் அங்க இருக்கிற பார்க்ல உட்காந்துட்டு ஹீரோக்கு தான் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா கூட சண்டை போட்ட விஷயத்த ஹீரோயின் சொல்றா, எங்க அம்மாக்கு என் மேல லவ்வே இல்ல, அவங்க அந்த யுவானை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்றாங்க, ஏன் தான் எங்க அம்மா இப்படி இருக்காங்களோ அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு ஹீரோவின் நேர்ல கேக் வாங்கிட்டு வந்திருக்கான். ஹீரோயின் கேக்க பார்த்தோன்னே செமையா சந்தோஷமாயிடுறா. ரெண்டு பேருமே மாறி மாறி கேக்க ஊட்டி விட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்போ உங்க பட்டாசு எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு, நீங்க தான் இந்த ஃபயர் ஒர்க்குக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, இவனுமே ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட வைஃப் ரொம்ப சேடா இருக்கா இல்லையா, அவளை சந்தோஷப்படுத்ததான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினோட அப்பா பேங்க் ஆயிருப்பாங்க இல்லையா, அந்த பிரச்சனை எல்லாமே இவன் சால்வ் பண்ணிடுறான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுடுறா. ஹீரோ தான் மேல இவ்வளவு பாசமா இருக்காளேன்னு சொல்லிட்டு இனிமே ஹீரோ மேல லவ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு இவளுக்கு. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் காலேஜ்ல இருக்கும்போது அவ ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோயினோட ஃபேஸை பார்த்துட்டு, என்னடி உன்னோட ஃபேஸ் ரொம்பவே க்ளோ ஆயிட்டு போயிட்டு இருக்கு, யார் லவ் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, இவ சொல்றா, உன்கிட்ட நான் ஒரு சீக்ரெட் சொல்லணும், எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு, நான் இப்போ என் ஹஸ்பண்டை தான் வந்துட்டு லவ் பண்றேன், அவங்க ரொம்ப நல்லவங்க, என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்ட் உடனே ஷாக் ஆயிடுறா. என்னடி மேரேஜ் ஆயிருச்சா, சரி சரி சந்தோஷமா இருந்தா பரவாயில்லதான், உங்க ரெண்டுத்துக்கும் ரொமான்ஸ் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, இவ சொல்றா, ரொமான்ஸா, நாங்க ரெண்டு பேரும் வேற வேற ரூம்ல தான் தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, இவ உடனே என்னடி இப்படி சொல்லிட்டு இருக்க, உனக்கு தான் ஹஸ்பண்ட பிடிச்சிருக்குல்ல, இதுக்கப்புறம் நீங்க இருக்க ரெண்டு பேரும் தனித்தனியா தூங்கிட்டு இருக்கீங்க, நீ உன்னோட ஹஸ்பண்ட செடியூஸ் பண்ற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு அதை நினைச்சு பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கு. அவ உடனே இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்டு சொல்றா, சரி நான் உனக்கு வேற ஐடியா கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் நீங்க கொஞ்சம் அவுட்டிங் போங்க, ரெண்டு பேரும் கொஞ்சம் நல்லா மனசு விட்டு பேசுங்க, அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டே நீ ஹீரோவை செடியூஸ் பண்ணு அப்படின்னு ஐடியா கொடுக்கறா. ஹீரோயினுமே வந்துட்டு அவ ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அவுட்டிங் வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே பெயிண்டிங் பண்றது, சைக்கிளிங் போறது, அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்க
மாதிரி அங்க ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த சன்ஃபிளவர்லாம் வச்சு ஒரு பொக்கே பண்ணி கொண்டு வந்திருக்கா. ஹீரோ அந்த பொக்கேவை ஹீரோயினுக்கு வாங்கி கொடுக்க ஹீரோயின் சொல்றா, எனக்கு சன்ஃபிளவர்னா ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி சன்ஃபிளவர் ஃபார்ம் தான் வச்சிருந்தாங்க. அதுல இருந்து எனக்கு இந்த பூனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே எனக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்ப பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறா. ஹீரோ வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஹீரோயினை பார்க்க வரும்போது இந்த சன்ஃபிளவர் பொக்கே தான் வாங்கிட்டு வந்திருப்பான். ஹீரோயினை பார்த்தா யோசிச்சு பார்த்துட்டு தான், நீங்க என்ன அப்பந்தே லவ் பண்ணிருக்கீங்களா, உங்களுக்கு என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட கண்ணத்திலே கிஸ் பண்றா. இவங்க அவுட்டிங் எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரெண்டு வந்துட்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றா, நான் சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணியா, இப்போ உன் ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ற டைம், நான் சொல்ற மாதிரி நீ பண்ணு, உன்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல நைட் ட்ரெஸ்ஸா எடுத்து போட்டுட்டு போய் உன் ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோயின் அவ கபோர்ட்ல இருக்க ஒரு நைட் ட்ரெஸ் எடுத்து பாக்குறா. அச்சோ இந்த ட்ரெஸ் ரொம்ப குட்டியா இருக்கே, சின்ன பிள்ளைங்க போற மாதிரி இருக்கு, இந்த ட்ரெஸ் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வர வழி இல்லாம அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஹீரோவோட ரூமுக்கு தான் போறா. வந்தவ ஹீரோ கிட்ட, உங்களுக்கு பசிக்குதான், நான் வேணா உங்களுக்கு ஏதாவது குக் பண்ணி தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே ஹீரோயினை இழுத்து பிடிச்சு பக்கத்துல வச்சுக்கிறான். அவ சொல்றா, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்க இவ ஹீரோயின் பக்கத்துல க்ளோஸ் அப் போகும்போது ஹீரோயின் நர்வஸ் ஆகத அவன் நோட் பண்றான். அவன் உடனே ஹீரோயின் கிட்ட, இப்ப இதெல்லாம் அவசியமே இல்ல, நீ இதுக்கப்புறம் தனி ரூம்ல தூங்க வேண்டாம், என் கூட தூங்கு, உனக்கு எப்ப கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்ப நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது ஹீரோயின் தான் வந்துட்டு ஹீரோக்கு டை கட்டி விட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு, இரு நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவ ஒரு பிரேஸ்லெட்டை கிஃப்டா கொடுக்கறா. ஹீரோயின் உடனே பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு, இது ரொம்ப அழகா இருக்கு, என்ன சடனா எனக்கு கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவ சொல்றா, ஆமா உனக்கும் எனக்கும் மேரேஜ் ஆகி 1 month ஆயிருச்சு, ஹாப்பி ஃபர்ஸ்ட் மந்த் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் கொடுக்குறான். நெக்ஸ்ட் இல்ல ஹீரோயினோட ப்ரொஃபசர் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, போன டைம் நீ எக்ஸிபிஷன்ல நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுத்தாங்க, இந்த டைமே உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, அப்ராட்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும், நீ போய் பண்ண ரெடியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஹீரோயின் உடனே, ப்ரொஃபசர் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சுட்டு சொல்றேன்னு சொல்றா. ஹீரோயின் ப்ரொஃபசர் கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது இந்த யுவான் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கான். என் அண்ணா நல்லவனே கிடையாது, அவனுக்கு ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணு மேல கிரஷ் இருந்துச்சு, அந்த பொண்ணு தான் அவன் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தான், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு இருந்தான், இப்போ சடனா உன்னை எதுக்கு லவ் பண்றான்னு எனக்கு தெரியல, அவன்கிட்ட கொஞ்சம் சேஃபாவே இரு அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்மே, எனக்கு ஹீரோ பத்தி நல்லா தெரியும், நீ ஒன்னும் அவங்கள பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. இந்த பக்கம் ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஒரு டாக்டர் வந்து சொல்றாங்க, அப்ராட்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, நீங்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இவன் வந்துட்டு, வேண்டாம் கேன்சல் பண்ணிரு, என்னோட ஒய்ஃபை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சுட்டு இருக்கா, ஒருவேளை யுவான் சொன்னது உண்மையா இருக்குமா, ஹீரோக்கு ஆல்ரெடி லவர் இருக்குமா, அவங்க அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தா என்ன எதுக்கு மேரேஜ் பண்ணிக்கணும், இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஹீரோயின் என்ன நினைக்கிறானா, ஹீரோ பெரிய டாக்டர், அவங்களுக்கு ஈக்குவலா நம்மளால வர முடியாது, அவங்களுக்கு ஈக்குவலா வரணும்னா நம்ம தகுதியை உயர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்ராடுக்கு போலாம், அங்க டிரான்ஸ்லேட்டர் ஜாப் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. இவன் உடனே ப்ரொஃபசர் கிட்ட, சரி சார் நீங்க சொன்ன மாதிரி நான் அப்ராடுக்கு வரேன், டிரான்ஸ்லேட்டர் ஜாப் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ப்ரொஃபசருமே சரிமா, ஒரு 1 வீக்குக்கு வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் இருக்கும், இந்த டிரான்ஸ்லேட்டர் ஜாபுக்கு நாளைக்கு நம்ம காலேஜ்ல இன்டர்வியூ இருக்கு, அதை நீ கண்டிப்பா அட்டென்ட் பண்ணி நீ செலக்ட் ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அப்ராட்ல நீ டிரான்ஸ்லேட் பண்ண போறது நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ்ல இருக்க வார்த்தையெல்லாம் வந்துட்டு நீ டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியதா இருக்கும், அதனால அதை பத்தி எல்லாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் உடனே மெடிக்கல் டேர்ம்ஸ்ல இருக்க புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ ஹீரோ வந்துட்டு ஒர்க் போயிட்டு வந்த உடனே, மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய புக் எல்லாம் படிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க இவ சொல்றா, நாளைக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் ஜாபுக்கு இன்டர்வியூ இருக்கு, அதுக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், அதுல மட்டும் நான் செலக்ட் ஆயிட்டேன்னா 1 வீக் வந்துட்டு எனக்கு அப்ராட்ல தான் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே சரின்னு சொல்லிட்டு, இதுல நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, உனக்கு படிக்க கஷ்டமா இருக்கும், நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் அவன் சொல்லி கொடுக்கறதெல்லாம் கவனிக்காம ஹீரோவே சைட் அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான், என்ன அப்புறம் சைட் அடிச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் படிக்கிறியா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே வந்துட்டு ஹீரோ சொன்னதை கவனிக்க ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் காலேஜ்ல இன்டர்வியூ நடக்கிறதா காட்டுறாங்க. இந்த லில்லி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட ஓவரா வாய் பேசிட்டு இருக்கா, நான் தான் அப்ராட் போறேன், எனக்கு தான் இந்த டிரான்ஸ்லேட்டர் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அவளை ஒரு மனுஷியாவே மதிக்கல, அவ பாட்டுக்கு உட்காந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினை வேணுண்டே கடுப்பு பண்றதுக்கு அவளோட நோட்ஸ்ல இவ வேணுண்டே தண்ணியை கொட்டி விட்டுறா. அவ உடனே, அச்சோ சாரி தெரியாம தண்ணி கொட்டிட்டேன், என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, வேணுட்டு தான் நீ பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப நெக்ஸ்ட் இன்டர்வியூ
இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போறா. அவங்க நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ்ல இருந்து கொஸ்டினா கேட்க ஹீரோயின் தான் வந்துட்டு ஆல்ரெடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பா இல்லையா, இவளுமே கரெக்டா ஆன்சர் பண்ணி அந்த அப்ராட் போறதுக்கு செலக்ட் ஆயிடுறா. இந்த லில்லிக்கெல்லாம் செம கடுப்பா இருக்கு. அவ ஹீரோயின் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. எனக்கு நல்லாவே தெரியும் நீ ப்ரொஃபஸரை செடியூஸ் பண்ணி தானே இந்த ஜாபுக்கு போற, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, ஒன்னு மாதிரி கேவலமானவன் நான் கிடையாது, என்னோட டேலண்ட்னால தான் எனக்கு இந்த ஜாப் கிடைச்சிருக்கு, இதுக்காக நான் எவ்வளவு எஃபர்ட் போட்டேன்னு உனக்கு தெரியுமா, மத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறதை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டிட்டு போயிடுறா. இந்த லில்லி யோசிக்கிறா, இவளுக்கு எப்படி நிறைய மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும், யார் இவளுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல இந்த லில்லி வந்துட்டு யுவான் கிட்ட தான் போட்டு கொடுத்துட்டு இருக்கா. இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு அப்ராட் போறதுக்கு செலக்ட் ஆயிட்டா, யாரோ பின்னாடி இருந்து அவளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன்கிட்ட போய் செடியூஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. நான் உன்னை ரொம்ப நாள் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ பேசாம அவளை மறந்துட்டு என்ன எதுக்கலாம்ல அப்படின்னு சொல்ல யுவான் உடனே அவளை தள்ளி விட்டுட்டு உன்னாலதான் நானும் அவளை பிரிஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இவளுக்கு செம கடுப்பா இருக்கு. என்னையா வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு போற, ஒரு நாள் நீயே என் பின்னாடி வருவடா, உன்னை என் பின்னாடி வர வைக்கலனா என் பேரு லில்லி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ வில்லத்தனமா பேசிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல இந்த யுவான் நல்லா குடிச்சிட்டு ஹீரோ கிட்ட தான் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆனா ப்ளீஸ் நான் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல, தயவு செஞ்சு உங்க தம்பிக்காக ஜியாங்க விட்டு கொடுத்துருங்க, அவ இல்லாம நான் லைஃப்ல வாழவே முடியாது, உங்க செல்ல தம்பிக்காக இது கூட நீங்க பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வீட்டுல இருக்க சன்ஃபிளவரை பாக்குறான். இதை பார்த்தோன்னா அவன் புரிஞ்சுக்கிட்டான். அப்போ உங்களுக்கு ஜியாங்கு ஆல்ரெடி சன்ஃபிளவர் பிடிக்கும்னு தெரிஞ்சுதான் நீங்க அவளுக்கு அப்ப இருந்தே அந்த ஃபிளவர் புக்கையை வாங்கி கொடுத்துருக்கீங்களா, அப்ப நீங்க அவளை ரொம்ப வருஷமா வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க 2 பேரும் எப்ப பிரிவோம், நீங்க எப்ப வந்துட்டு அவளை லவ் பண்ணலான்னு காத்துட்டு இருந்தீங்கல்ல, நீங்க திட்டம் போட்டுதான் எல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது, நீங்க பண்ண தப்புக்கு கண்டிப்பா அனுபவிக்கதான் போறீங்க, என் லைஃப்ல நான் உங்களுக்கு எப்பயுமே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறான். யுவான் இப்படி பேசிட்டு போனோன்னே ஹீரோ ரொம்பவே சோகமா உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டோன்னே இவன் சொல்றான், எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உன்னை நான் ஹக் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே போய் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இன்டர்வியூல நீ செலக்ட் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க இவளுமே ஆமா செலக்ட் ஆயிட்டேன்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீன்ல ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் அந்த அப்ராடுக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, இப்போ அந்த கான்ட்ராக்ட்ல தான் சைன் போட்டுட்டு இருக்கான் தான் அப்ராட் போறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹீரோயினுமே இப்போ இன்டர்வியூல செலக்ட் பண்ணிட்டு அப்ராடுக்கு போறா இல்லையா, அவ கூட ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஹீரோ இப்போ அப்ராடுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோயின் அப்ராடுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு போயிட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோ விட்டு போறதுக்கு மனசே இல்ல. அவ சோகமா பின்னாடி திரும்பி ஹீரோ பார்த்துட்டே போயிட்டு இருக்கா. ஹீரோ உடனே ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிட்டு போறதுக்கு முன்னாடி என்ன ஹக் பண்ணிட்டு போலாமே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் ஓடி போய் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன், என்னோட வேலையை முடிச்சுட்டு நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அப்ராட் வந்து இறங்கிடுறா ப்ரொஃபசர் கூட. ப்ரொஃபசர் சொல்றாங்க, இங்க நிறைய டாக்டர்லாம் வருவாங்க, நான் உனக்கு அவங்களை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன், நீ அவங்கள யாரையாவது செலக்ட் பண்ணி நீ டேட் கூட பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, ப்ரொஃபசர் நீங்க அப்படி சொல்லாதீங்க, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, என்னோட ஹஸ்பண்டுமே ஒரு டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்க மாசா நடந்து வந்துட்டு இருக்கான். ப்ரொஃபசர் வந்துட்டு ஹீரோ பார்த்துட்டு நீ வந்துட்டு இந்த டாக்டர் கூட தான் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்தோன்னே செம சந்தோஷமாயிருது. ஹீரோயின் சொல்றா, டாக்டர் நான் சொன்னேன் என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டு அது இவங்க தான் அப்படின்னு சொல்ல ப்ரொஃபசருமே வந்துட்டு இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ ஹீரோயினை தான் கூட ஸ்டே பண்றதுக்கு அவனோட ஹோட்டலுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். ஹீரோயினை போய் ஃப்ரெஷ் அப் ஆக சொல்லிட்டு இவன் உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோ ரொம்ப நேரமா உட்காந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க இவ டிவி பார்த்துட்டு அங்க இருக்க ட்ரிங்க்ஸ் மொத்தமா குடிச்சு காலி பண்ணிடுறா. இவன் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது ஹீரோயின் நல்லா குடிச்சிட்டு மட்டையா இருக்கத பார்த்தோன்னே இவன் ஹீரோயினை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வைக்க அவ உடனே ஹீரோவை எங்கேயும் போகாம பிடிச்சு வச்சுக்கிறா. என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க, என் கூடயே இருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்பவே ஸ்வெட் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோ சொல்ற, நான் உனக்கு ஒரு ட்ரெஸ் கொடுக்குறேன், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா, இந்த ட்ரெஸ்ல இருந்தா உனக்கு சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் குடிச்சிருக்கனால நல்லா வளர ஆரம்பிக்கிறா. நான் உங்களை செடியூஸ் பண்ண எவ்வளவு நாள் ட்ரை பண்ணேன்னு தெரியுமா, உங்களுக்கே என்ன பிடிக்கவே மாட்டேங்குது, நான் பார்க்க அட்ராக்டிவா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறா. இதை கேட்டோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆயிடுறான். என்ன நீ என்ன செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்க அவளுமே ஆமா, நீங்க கிரேட் டாக்டர், உங்களெல்லாம் செடியூஸ் பண்றது ரொம்ப கஷ்டம்பா, நானுமே எவ்வளோ ட்ரை பண்ணேன் ஆனா என்னால முடியல அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே சரி சரி அதை பத்தி அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அனுப்பி வைக்கிறான். இவ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வரும்போது விழுகிற மாதிரி போக
அப்போ ஹீரோ தான் பிடிக்கிறான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி க்ளோஸா இருக்கும்போது ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறதுக்குள்ள ஹீரோயின் மயங்கிடுறா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ரெண்டு பேருமே ஒர்க்குக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோ கேக்குறா, நேத்து நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுக்கு இப்பதான் நேத்து தான் குடிச்சிட்டு ஹீரோவை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணதான் எல்லாம் வளரி வச்சிருப்பா இல்லையா, அது எல்லாமே ஞாபகம் வருது. ஹீரோயினுக்கு ரொம்பவே எம்பாரசிங்கா போயிருது. ஹீரோமே, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல, நீ சரியான நாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தலைய தடவி கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க வந்திருக்க கிளைண்ட்டுக்குமே வந்துட்டு ஹீரோ ஹீரோயினோட ஒர்க் ரொம்ப பிடிச்சு போகுது. அவங்க போகும்போது ஹீரோ ஹீரோயினை பாராட்டிட்டு தான் போறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா, உங்களாலதான் என்னால இந்த ஒர்க்கை நல்லா பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்ல, ஹீரோமே சரி பரவாயில்ல இருக்கட்டும், நான் உனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணிருக்கேன்ல, அதுக்கு நீ ஒரு ஃபேவர் பண்ணும், நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, நம்ம ஹனிமூன் ட்ரிப்பை கொண்டாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின்மே ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த ஹனிமூன் ட்ரிப்பை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கப்பல் கிஸ் பண்ணிட்டே போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் சொல்றா, நம்மளும் அந்த பிளேஸ்க்கு போய் அந்த மாதிரி போட்டோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அவ ரூமுக்கு வந்துட்டு குடிக்க ஆரம்பிக்கிறா. ஒருவேளை ஹீரோக்கு நம்மள பிடிக்கலையா, அவங்க நம்மள லோவா பாக்குறாங்க போல, அதனாலதான் நான் ஹீரோ பக்கத்துல எவ்வளவோ க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணாலும் அவங்க நம்மள விலக்கியே வைக்கிறாங்க. இந்த யுவன் வர அவங்களுக்கு ஆல்ரெடி வேற ஒரு பொண்ணு மேல கிரஷ் இருக்குன்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்க ஹீரோ வந்து கேக்குறா, உனக்கு என்னாச்சு, எதுக்கு இப்ப ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவ கேக்குறா, உண்மை சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கல தானே, உங்களுக்கு என் மேல லவ் இல்ல தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே அவளோட கையெடுத்து அவனோட ஹார்ட்ல வச்சுட்டு, என்னோட ஒரு ஒரு ஹார்ட் பீட்லயுமே வந்துட்டு உன் பேரை தான் சொல்லுது, நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இவ உடனே ஹீரோவை கிஸ் பண்ணிடுறா. ரெண்டு பேருமே அந்த நைட்டை ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோவும் ஹீரோனும் நேத்து நடந்த விஷயத்த நினைச்சு ரொம்பவே வெக்கப்பட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வர, அவன் வந்துட்டு சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் இவ அவளோட சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட் அந்த ஹெச் இருப்பா இல்லையா, அவளுக்கு தான் மெசேஜ் பண்றா. இந்த மாதிரி நானும் என் ஹஸ்பண்டும் ஒன்னா லைஃப் வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டோம், எனக்கு என் ஹஸ்பண்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றா. இவன் அப்புறம் மெசேஜ் வந்துட்டு ஹீரோவோட மொபைலுக்கு வருது. இதை ஹீரோயினுமே பாத்துறா. ஹீரோ ஹாஸ்பிட்டல் போற அவசரத்துல மொபைலை விட்டுட்டு போயிருப்பான் போல. ஹீரோயினுக்கு இந்த மொபைலை பார்த்தோன்னு புரிஞ்சிருது, ஹெச்ங்கிற பேர்ல ஹீரோ தான் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. இப்ப ஹீரோ வந்துட்டு போனை விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு போன் எடுக்க வரான். ஹீரோயின் கேக்குறா, நீங்க தான் ஹெச்சா, நீங்க தான் எனக்கு இவ்வளவு வருஷமா மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்களா, ஏன் என்ன ஏமாத்துனீங்க, இத்தனை வருஷமா நான் ஒரு முட்டாளா இருந்திருக்கேன், என்ன பாவம் பார்த்து நீங்க எனக்கு காசு பிச்சை போட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு, இந்த உண்மையெல்லாம் ஆல்ரெடி நான் சொல்லணும் தான் நினைச்சேன், ஆனா எனக்கு டைம் கிடைக்கல, கரெக்டான டைம் வரப்போ நானே சொல்லான் இருந்தேன், நீ என்ன தப்பா புரிஞ்சுக்காத அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இதை ஏத்துக்கிற மாதிரி தெரியல. அவ சொல்ற, நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க, என்கிட்ட ஹெச்சா பேசி எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஒவ்வொரு நாளா உங்களை பத்தியே நான் உங்ககிட்டே ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்கேன், இது எல்லாமே தெரிஞ்சுட்டு நீங்க சும்மா தானே இருந்திருக்கீங்க, என்ன பார்க்க முட்டாள் மாதிரி தெரியுதா உங்களுக்கு, எனக்கு பொய் சொல்றவங்களே பிடிக்காது, என்னால இந்த பொய்யை ஏத்துக்கவே முடியல, எல்லாருமே என்னை ஏமாத்திட்டு தான் இருக்காங்க, என்னோட அம்மால இருந்து அந்த யுவான் வரைக்கும் எல்லாருமே ஏமாத்தினாங்க, நீங்க மட்டும்தான் என் லைஃப்ல கிடைச்ச ஒரு பெஸ்டான கிஃப்ட் நினைச்சேன், ஆனா நீங்களே என்ன பெருசா ஏமாத்திட்டீங்கல்ல, என் மனசே உடைஞ்சு போச்சு, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளில கிளம்பலான்னு போறா. ஹீரோ சொல்றான், இந்த அப்ராட்ல உனக்கு எங்க போகணும்னு தெரியாது, நீ வீட்லயே இரு, நான் வேணா இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறான். ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஹீரோ ஃப்ரெண்டுக்காரங்க கிட்ட தான் நேரா வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி எனக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை வந்துருச்சு, நான் தான் ஹெச்ங்கிற விஷயத்த அவ கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்ல, இவன் சொல்றான், ஏண்டா வெண்ண, நீ தான் ஹெச்ன்னு தெரிஞ்சா அவ கோவப்படுவான்னு தெரியும்ல, அப்ப இதை ஃபர்ஸ்டே சொல்லிருக்க வேண்டியதானடா பைத்தியக்காரன், இந்த விஷயத்த நான் உனக்கு சால்வ் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இவன் நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட பேச வந்திருக்கான். இவன் ஹீரோயின் கிட்ட சொல்றான், இங்க பாருமா, ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் உனக்கு ஸ்பான்சர் பண்றோன்னு தெரியாம தான் வந்துட்டு அவன் உனக்கு ஸ்பான்சர் பண்ணான், அதுக்கப்புறம் அவன் ஸ்பான்சர் பண்ற பொண்ணு நீ தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் உன்கிட்ட நல்லாவே பேச ஆரம்பிச்சான், நீ அப்போ யுவானோட கேர்ள் ஃப்ரெண்டா இருந்த, அவனால உன்கிட்ட டைரக்டா பேச முடியல, அதனால அவன் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டான், அது ஒண்ணுதான் அவன் பண்ண தப்பு, அவன் இது வரைக்கும் யாருமே லவ் பண்ணதில்ல, அவனுடைய கிரஷும் லவ் எல்லாமே நீந்தான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு இப்பதான் தெரிய வருது ஹீரோவோட கிரஷ் அவதான் சொல்லிட்டு. இதை கேட்டோன்னு அவ ரொம்பவே சந்தோஷமாயிடுறா. அவ நேரா ஹீரோ கிட்ட ஓடி வந்து ஹீரோவை ஹக் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. சாரி, என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. ஹீரோமே, பரவாயில்ல இருக்கட்டும், நான் உன்கிட்ட ஃபர்ஸ்டே உண்மையை சொல்லிருக்கணும், என் மேலே தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு
மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அத வந்துட்டு இந்த லில்லி போட்டோ எடுத்து வச்சுக்கிறா. நீ யுவானோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, அவனை பிரேக்கப் பண்ணிட்டு அவன் அண்ணாவே கரெக்ட் பண்ணிருக்கியா? இரு, இந்த விஷயத்த நான் யுவான் கிட்ட போட்டு கொடுக்கறேன். அப்பதான் அந்த பை ஃபேமிலிக்கு நீ எவ்வளவு மோசமானவன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல இவ ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ற மாதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோவை எடுத்துட்டு வந்துட்டு யுவான் கிட்ட தான் காட்டுறா. பாரு, அவன் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு உன் அண்ணா கூட சுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வெறுப்பேத்திட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படி இருக்க போட்டோவை பார்த்தோன்னா அவன் செமையா டென்ஷன் ஆயிடுறான். அந்த கேப்ல இவ என்ன பண்றான்னா, அவன் குடிச்சிட்டு இருந்த ட்ரிங்க்ல இவ ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணிடுறா. ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணதுனால அந்த போதையில இந்த யுவானோ லில்லியும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அவன் போதை தெளிஞ்சு எந்திரிச்சு பார்க்கும்போது இவ இப்படி இருந்தோன்னு அவ சொல்றா, இங்க பாரு, நேத்து நைட்டு உனக்கும் எனக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ தான் என்ன மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் உடனே நான் ஹீரோனை தான் லவ் பண்றேன், மேரேஜ்னு ஒண்ணு பண்ணா அவளதான் பண்ணிக்குவேன், உன்னெல்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த லில்லிக்கு செம கடுப்பாகுது. அவ என்ன நினைக்கிறானா, கண்டிப்பா நீ என்னதான் மேரேஜ் பண்ணணும், உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல யுவானோட அம்மா தான் வந்துட்டு யுவானுக்கு கால் பண்றாங்க. அப்ராட்ல இருந்து அம்மா சீக்கிரம் சைனாக்கு வர போறேன், வந்த நெக்ஸ்ட் செகண்டே உனக்கும் ஹீரோனுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யுவான் உடனே நேரா இந்த விஷயத்த ஹீரோன் கிட்ட தான் சொல்ல வந்திருக்கான். அண்ணா, நீங்க வந்துட்டு ஹீரோனை விட்டு போயிருங்க, அம்மா அப்ராட்ல இருந்து சைனாக்கு வர போறாங்க, வந்த நெக்ஸ்ட் செகண்டே எனக்கும் ஹீரோனுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கதா சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும்ல அம்மாவோட கண்டிஷன் சரியில்லைன்னு சொல்லிட்டு, நீங்களும் ஹீரோனும் லவ் பண்றீங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள், நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்க. ஹீரோயின் சொல்ற, உங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன், நான் உங்க ஃபர்ஸ்ட் பையனை தான் லவ் பண்றேன்னு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல, இவன் சொல்றான், இங்க பாரு, எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, நீ சொன்னது கேட்டா அவங்க ஷாக் ஆகி அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கூட வந்துரும், அது மட்டும் இல்லாம நீ எனக்கு பண்ணது நம்பிக்கை துரோகம், எங்க அம்மாக்கு என் அண்ணனை விட என்னதான் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் சொல்றதா அவங்க கேட்பாங்க, இன்னைக்கு ஃபேமிலி டின்னருக்கு அம்மா உன்னை வர சொன்னாங்க, அங்க வந்துரு, எதுவா இருந்தாலும் அங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றான். ஹீரோ வந்துட்டு சண்டை போட போறா. அப்ப ஹீரோயின் தான் தடுக்கிறா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, இங்க பாரு, எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, அதனால நீ இப்போ யுவான் சொல்றத கேளு, நான் அந்த பார்ட்டிக்கு வந்துட்டு பக்குவமா எல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின்மே அதனால கிளம்பி அந்த டின்னர் பார்ட்டிக்கு தான் போறா. ஹீரோயின் யுவான் கிட்ட, நான் உங்க அண்ணாவை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது யுவான் வந்துட்டு ஸ்டாப் பண்றா. இங்க பாரு, எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, நீ இதை சொன்னா எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே யுவானோட அம்மா அந்த பார்ட்டில இருக்க எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஹீரோயினுக்கும் என்னோட செல்ல பையன் யுவானுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் இந்த மேரேஜ் நடக்காது அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள அங்க லில்லி வந்து சொல்றா, இந்த மேரேஜ் நடக்காது, இந்த மேரேஜ் பிளானை இப்பயே ஸ்டாப் பண்ணுங்க, உங்க பையனோட குழந்தை என்னோட வயித்துல வளருது அப்படின்னு சொல்றா. யுவானோட அம்மாவுமே இவ சொல்றதுல உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்க அவனுமே ஆமான்னு சொல்றான். இவங்க உடனே அவனை கோவத்துல அரைஞ்சிடுறாங்க. நம்ம பே ஃபேமிலியோட மானத்தையே வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயின் கிட்ட தான் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிருமா, என் பையன் உன்னை சீட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மாவுமே அந்த பார்ட்டிக்கே வந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு லில்லிய பார்த்துட்டு, என்னோட பொண்ணோட வாழ்க்கையை நீ கெடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லில்லிய அடிச்சிட்டு இருக்காங்க. லில்லி உடனே, ஜியாங் என்ன ஒழுங்கு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அவ வந்துட்டு யுவான் அண்ணா கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த போட்டோஸை ஹீரோவோட அம்மா கிட்ட காமிச்சிடுறா. இதை பார்த்தோன்னே ஹீரோவோட அம்மா செமையா ஷாக் ஆயிடுறாங்க. வந்திருக்கவங்க எல்லாம் வந்துட்டு பே ஃபேமிலி பத்தி தப்பா பேசுறாங்க, என்ன மானங்கெட்ட குடும்பமா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பக்கத்துல யுவான்மே, அம்மா எனக்கு இந்த விஷயம் ஆல்ரெடி தெரியுமா, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கறனாலதான் நான் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவோட அம்மாக்கு ஹீரோயின் மேல செமையா கோவம் வருது. அவங்க ஹீரோயினை அரைஞ்சிடுறாங்க. என் பையனுக்கே நீ துரோகம் பண்றியா, யுவானை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் பையனை மயக்கி இருக்க, உனக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்ற, நான் ஒன்னும் ஃபர்ஸ்ட் தப்பு பண்ணல, உங்க பையன் தான் ஃபர்ஸ்ட் சீட் பண்ணா, அதுக்கப்புறம் நான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன், நான் பிரேக்கப் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க ஃபர்ஸ்ட் பையன் என்னோட லைஃப்குள்ள வந்தாங்க, நாங்க ஒன்னும் எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அம்மா சொல்றாங்க, நான் உன்னை இந்த குடும்பத்துல ஏத்துக்கவே மாட்டேன், என் ஃபர்ஸ்ட் பையனை எனக்கு பிடிக்காது, அவன் என்ன ரிவெஞ்ச் எடுக்கதான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கான், நான் உன்னை எப்பயுமே என்னோட வீட்டு மருமகளை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ உங்க ஹீரோ வந்து சொல்றான், எனக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோவோட அம்மா அரைஞ்சிடுறாங்க ஹீரோவை. நம்மளோட குடும்பத்தோட மானத்தை வாங்குறதுக்குன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கியா, உன்னெல்லாம் என்னோட பையனை சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றா, நான் ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிட்டதுல என்னமா தப்பு இருக்கு, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், நாங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், எனக்கு ஒன்னும் இது தப்பா தெரியல, இதனால நம்ம ஃபேமிலி பேரு எப்படி கெட்டு போகும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அம்மா சொல்றாங்க, அவ உன்னோட தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவகிட்ட இருந்து நீ அவளோட கேர்ள் ஃப்ரெண்டை திருடி இருக்க, நான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் யுவான் வந்துட்டு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆன விஷயம் தெரிஞ்சோன்னே கத்த ஆரம்பிக்கிறான். சீ, நீ எல்லாம் ஒரு அண்ணாவாடா,
என் லவரை என்கிட்ட இருந்து பிரிச்சு அவளை மேரேஜ் பண்ணிருக்க, என்ன ரிவெஞ்ச் இருக்குதான்னு இப்படி எல்லாம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோட அம்மாக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும் இல்லையா, அவங்க நெஞ்சு வலி வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோ வந்துட்டு அவனோட ஹாஸ்பிட்டல்ல தான் வந்துட்டு அவங்க அம்மாவை அட்மிட் பண்ணிட்டாங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோவை பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதனால ஹீரோவும் ஹீரோயினும் எதுவுமே பேசாம அங்க இருந்து வெளில போயிடுறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க அம்மா அவனை புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு சுகமா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் கேக்குற, என்னாச்சு உங்க அம்மா ஏன் உங்களை இவ்வளவு வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றா, சின்ன வயசுல இருந்து எனக்கு அம்மாவோட பாசம் எனக்கு கிடைச்சதே கிடையாது. உங்க அம்மா எப்படி உன் மேல பாசமே இல்லாம இருக்காங்களோ அந்த மாதிரி என் அம்மாவும் என்கிட்ட இருக்காங்க. நான் சின்ன பையனா இருக்கும்போது அவங்களுக்கு பிசினஸ்ல நிறைய லாஸ் ஆச்சு. அதுக்கு காரணம் நான் நினைச்சிட்டு என்ன அடியோட வெறுக்க ஆரம்பிச்சாங்க. என் தம்பி பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க பிசினஸ் நல்லா ஆயிருச்சு. அதனால அவனை தான் எப்பயுமே அவங்களுக்கு பிடிக்கும். என்ன ஒரு பேட் லக்காவே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நான் பக்கத்துல வந்தாலே என்ன பார்த்து எரிஞ்சு விழுவாங்க. சின்ன வயசுல இருந்தே நான் தனியா வாழ்ந்து பழகிட்டேன். நானே கஷ்டப்பட்டு படிச்சதா இப்ப டாக்டர் வரைக்கும் ஆயிருக்கேன். என் தம்பிக்கு அவன் கேட்டது எல்லாமே அவனுக்கு கிடைக்கும். ஆனா எனக்குன்னு எதுவுமே கிடைச்சது இல்ல. அப்பதான் என் லைஃப்ல நான் உன்ன பார்த்தேன், உன் மேல ஆசைப்பட்டேன். என்னோட தம்பிக்கு உன்னை விட்டு கொடுக்க எனக்கு மனசு வரல. அதான் நான் உன்னை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்மே எனக்கு எல்லாமே புரியுது, உங்களுக்கு அம்மா பாசம் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாதீங்க, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அம்மாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் அவுட்டிங் வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு பிடிச்ச கேக் தான் வாங்க வந்திருக்காங்க. ஹீரோவை பார்த்தோன்னே அந்த பேக்கரியில இருக்க பேக்கர் உடனே, சார் நீங்க எப்பவுமே உங்க கிரஷுக்கு இந்த கடையில இருந்தானே கேக் ஆர்டர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினுக்கு இப்பதான் எல்லா விஷயமே புரியுது, ஹீரோ தான் தனக்கு கேக் அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு. ஹீரோயின் சாரி கேட்கறா, அச்சோ நீங்க தான் கேக் அனுப்புனீங்கன்னு தெரியாம உங்க தம்பி அனுப்புனதா உங்ககிட்டே சொல்லியிருக்கேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோமே பரவாயில்ல நீ கேக் சாப்பிட்டு சந்தோஷமானா போதும், யார் அனுப்புனா என்ன அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அப்ப கூட ஹீரோவை பார்க்க மாட்டேன், அவங்க மூஞ்சில முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் போறாங்க. ஹீரோயின் என்ன பண்றான்னா, ஹீரோவோட அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கா. ஆனா ஹீரோவோட அம்மா வீட்டுக்குள்ள கூட விடாம, இங்க பாரு நீ என்னோட ஃபர்ஸ்ட் பையனை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்தா உன்னை இந்த வீட்டுக்குள்ள அலோ பண்ணுவேன், இல்லாட்டி நீ இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை உள்ளேயே விட மாட்டேங்கிறாங்க. ஹீரோயின் சொல்றா, நீங்க எங்களை ஏத்துக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்ல நின்னுட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஜோன் மழை பெஞ்சிட்டு இருக்கா. ஹீரோயின் எங்கேயுமே போகாம மழையிலே நனைஞ்சிட்டு நின்னுட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல ஹீரோ தான் வந்து கொடை பிடிக்கிறான். எதுக்கு எங்கே நின்னுட்டு இருக்க, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல, அப்போ அங்க யுவான் வந்துடுறான். என்ன ரெண்டு பேரும் வந்துட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீங்க என்ன பண்ணாலும் சரி அம்மா உங்களை ஏத்துக்கவே மாட்டாங்க, என்கிட்ட இருந்து இந்த சொத்தையும் ஆட்டை போட முடியாது, என்னோட அம்மாவோட பாசத்தையும் உன்னால வாங்க முடியாது, உன் ஒய்ஃபும் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோக்கு கோவம் வந்து அவன் தம்பிய அடிக்கிறான். என்னடா ரொம்ப நல்ல மாதிரி பேசிட்டு இருக்க, நானும் பேசக்கூடாதுன்னு பொறுமையா இருந்தா ஓவரா பண்ணிட்டு இருக்க, நீ எத்தனை கேர்ள்ஸ் கூட அஃபேர்ல இருந்த, ஹீரோயின் கண்ணு முன்னாடி அந்த லிலி கூட ரொமான்ஸ் பண்ணி சுத்திட்டு இருந்த, இதெல்லாம் பார்த்தா உன்னை எந்த பொண்ணு லவ் பண்ணுவா, நீ எல்லாம் தப்பு பண்ணிட்டு என் மேலே ஹீரோயின் மேலே வந்துட்டு பிளேம் பண்ணிட்டு இருக்க, நாங்க ரெண்டு ட்ரூவா லவ் பண்றோம், ஒருத்தர் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம், உனக்கு என்னடா வந்துச்சு, எனக்கு உன்னோட அம்மாவும் வேண்டாம், உன்னோட அம்மா பேர்ல இருக்க சொத்தும் வேண்டாம், நான் வேலை பாக்குறேன், எனக்கு அந்த காசே போதும், என் கூட எப்பயுமே ஹீரோயின் இருப்பா, அம்மா லவ் விட எனக்கு என் ஒய்ஃப் நிறைய லவ் கொடுப்பா, உனக்கு தாண்டா என்ன பார்த்து ஜெலஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யுவான் உடனே என்ன ஓவரா பேசிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேருமே மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க சவுண்ட் கேட்டோன்னா அங்க ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோவை தான் அறையிறாங்க. ஏண்டா என் பையனை கொல்ல வந்திருக்கியா, என் பையன் செத்து போனாதான் நீ நிம்மதியா இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றா, என்னமா சொன்னீங்க, உங்க பையனை நான் சாகடிக்க வந்தேனா, சின்ன வயசுல நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா, நான் சின்ன பையனா இருக்கும் போது நீங்க என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணீங்க தானே, இந்த உலகத்திலே உங்களை மாதிரி ஒரு அம்மா யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா எதுக்கு பெத்தீங்க, நீங்க என்ன பிக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோவோட அம்மாவுமே, ஆமாடா நான் உன்னை பெற்றிருக்கவே கூடாது, இந்த உலகத்திலே நான் உன்னதான் ரொம்ப வெறுக்கிறேன், எனக்கு மட்டும் ஒரு சாய்ஸ் கிடைச்சிருந்தா நான் உன்னை பெற்றிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி எமோஷனலா பேசிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கனால ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹீரோ வந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்க அம்மாவை அட்மிட் பண்றான். அதுக்கப்புறம் அவங்க அம்மாக்கு அவன் தான் சர்ஜரியுமே பண்றான். சர்ஜரி எல்லாம் முடிஞ்சிட்டு வெளில வந்தோடனே யுவான் கேக்குறான், அம்மா இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றா, உன்னோட அம்மாவை நான் காப்பாத்திட்டேன், அவங்க என்ன பெத்ததுக்கு கடமையா நான் அவங்கள காப்பாத்திட்டேன், இதுக்கப்புறம் எனக்கும் அவங்களுக்கும் எந்த உறவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிட்டுட்டு போறான். யுவானுக்கு தான் இப்பதான் என்ன தப்பு பண்ணிருக்கோன்னே புரியுது. அவன் ஹீரோ கிட்ட சாரி அண்ணா அப்படின்னு சொல்ல, ஹீரோ எதுவுமே பேசாம ஹீரோயின் கூட போயிடுறான். அடுத்த நாள் ஹீரோவோட அம்மாக்கு கான்சியஸ் வர அவங்க கேக்குறாங்க, யார் எனக்கு ஆபரேஷன் பண்ணி என்ன காப்பாத்தினது அப்படின்னு சொல்லி கேட்க, யுவான் வந்துட்டு அண்ணாதாமா உங்களை காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோன்னா அவங்களுக்கு ரொம்பவே கில்ட்டி ஆயிருது. அவங்க உடனே, என்னால ஹீரோவோட ஃபேஸ பார்க்க முடியாது, இதுக்கப்புறம் நான் இங்க வரவே மாட்டேன், நான் அப்ராடுக்கு போயிடுறேன்
போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. யுவானுமே ஆமாமா இதுக்கப்புறம் என்னாலே இங்க இருக்க முடியாது, நானும் உங்க கூட அப்ராட் வரேன்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல யுவான் வந்துட்டு ஹீரோயின் தான் பார்க்க வரான். என்ன மன்னிச்சிரு, அண்ணா கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும், ஆனா அவங்கள பார்த்து மன்னிப்பு கேட்கறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்ல, அதனால அம்மாவும் நானும் அப்ராட் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். நான் அப்ராட் போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டைம் உன்னை ஹக் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே ஓகேன்னு சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கதை இந்த லில்லி பாத்துறா. லில்லி உடனே இந்த ஹீரோயின் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த யுவான் வந்துட்டு தன்னை ஏத்துக்க மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிட்னாப் பண்ணிடுறா. ஹீரோயின் மயக்கத்துல இருக்கும்போது அவ மேல பெட்ரோல் ஊத்தி அவளை கொளுத்தலான்னு சொல்லி பாக்குறக்குள்ள ஹீரோயினுக்கு கான்சியஸ் வந்துருது. அவ சொல்றா என்ன எதுக்கடி கிட்னாப் பண்ண, என்ன பேசாம விட்டுரு அப்படின்னு சொல்லி மிரட்ட அவ சொல்றா நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் யுவான் எனக்கு கிடைக்க மாட்டான், நீ செத்து போயிரு, நீ செத்து போனாதான் எனக்கு அவன் கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பு கொளுத்தி அவ மேல போடலான்னு சொல்லி போறதுக்குள்ள ஹீரோவும் யுவானும் அங்க வந்துடுறாங்க. யுவான் வந்தவ லில்லிய ஒரு கிக் பண்றான், அவ கீழே போய் விழுந்துடுறா. அந்த கேப்ல ஹீரோ ஹீரோயினை காப்பாத்திட்டு வெளில வந்துடுறா. ஹீரோ வெளில வந்ததுக்கு அப்புறம் நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் பயத்துல ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. நான் ரொம்ப பயந்துட்டேன், என்னை வந்து காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் யுவான் வந்துட்டு அந்த லில்லிய கீழே தள்ளி விட்டுருப்பான் இல்லையா, அதுல அவளுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிருச்சு. அவ சொல்றா தயவு செஞ்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போ, உன்னோட குழந்தை என்னோட வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு, அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்ல இவன் சொல்றா எனக்கு அதெல்லாம் முக்கியமே கிடையாது, நான் இப்போ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றேன், அதுக்கப்புறம் போலீஸ்க்குமே கால் பண்றேன், இதுக்கப்புறம் நீ ஜெயில தான் இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு போறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆக போகுது. பாட்டி ஹீரோயினோட ட்ரெஸ் பார்த்துட்டு பரவாயில்லையே இந்த வெட்டிங் ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யுவான் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா, நாளைக்கு நான் அப்ராட் போயிருவேன், நீ ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனா உன்னதான் நான் லைஃப்ல மிஸ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு தொல்லை கொடுக்க நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா பரவாயில்ல நீ எப்பயுமே என்னோட ஃப்ரெண்டா இருக்கலாம், உன்னோட அம்மா வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றா இல்ல அம்மாவால அண்ணாவை ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மா வரல, கொஞ்சம் வருஷம் போட்டோம், அதுக்கப்புறம் அம்மாவை நான் எப்படியோ சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்தேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்ததோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா கம்ப்ளீட் ஆகுது. இந்த டிராமா வந்துட்டு ரொம்பவே லென்த்தா இருக்கும், அதனாலதான் வந்துட்டு வீடியோவுமே கொஞ்சம் பெருசா வந்திருக்கு. இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.